அனைத்துலக உயிரோடை தமிழ் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் எமது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். எமது ஊடகம் ஒலி ஒளி எழுத்து வடிவில் உங்கள் இல்லங்களை வந்து அடைகின்றது. இன்று ஒரு முக்கியமான நாள். 2, 3, 4 ஆகஸ்ட் மாதம். இந்த 3 நாட்களிலும் நடந்த மாபெரும் துயரம் ஈழத்தமிழர்களுடைய வரலாற்றிலேயே பதிவு செய்து அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு செல்லப்பட வேண்டிய ஒரு சோகமான மிக துயரமான ஒரு இனப்படுகொலை இன்னொரு அங்கம் என்று சொல்லலாம். ஆமாம், வல்வை படுகொலைகள். இந்திய இராணுவம் இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் அடிப்படையில் 1987 இருந்து 1990 வரைக்கும் இலங்கையில் இருந்தார்கள். அந்த காலகட்டத்திலே 1989ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 2ஆம் 3ஆம் 4ஆம் திகதிகளில் வல்வையில் அவர்கள் ஆடிய களியாட்டம் தான் இந்த வல்வை படுகொலைகள் என்று சொல்லப்படுகின்றது. அந்த வல்வை படுகொலைகளை செய்தவர்கள் இன்று அதே ஆக்ரோஷத்துடன் வேறு வழியில் இன்று எங்கள் ஈழத்தை ஆக்கிரமிப்பதற்கான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்தியாவினுடைய சரித்திரத்திலே ஆங்கிலேயர்களுடைய கோலனித்துவ காலத்தில் அமிர்தசரஸ் நகரிலே பெரிய ஒரு படுகொலை ஒன்று நடந்தது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 1000க்கு மேற்பட்ட அப்பாவி மக்களும், அதுவும் சீக்கிய மக்கள் 1000க்கு மேற்பட்டவர்களும் 2000க்கு மேற்பட்டவர்களும் படுகொலை செய்யப்பட்டார்கள். அந்த படுகொலையை செய்தவர் ரெஜினோல்ட் எட்வர்ட் ஹரி டயர் என்ற இராணுவ அதிகாரியின் கட்டளையின்படி பிரிட்டிஷ் ஆர்மி அந்த கொலைகளை செய்திருந்தார்கள். கிட்டத்தட்ட 1650 தடவைகள் அந்த ஆயுதம் தாங்காத மக்களை சுட்டு கொன்றார்கள். அந்த கொலைக்கு பிற்பாடு பிரிட்டிஷ் அரசு அந்த கொலைகளை மறைப்பதற்கு இறந்தவர்களுடைய எண்ணிக்கையை மிக குறைவாக சொன்னார்கள். 379 பேர் தான் இறந்தார்கள் என்றும் 1000 சொச்ச பேர் படுகாயமடைந்தார்கள் என்று சொன்னார்கள். அதற்கு பிற்பாடு காந்தியடிகள் அதற்கண்டு ஒரு குழு அமைத்து அவர் அந்த கொலைகள் பற்றி ஆய்வு செய்த பொழுதுதான் உண்மை வெளிப்பட்டது. கிட்டத்தட்ட 1000க்கு மேற்பட்டவர்கள் அன்றைய தினம் சுட்டு படுகொலை செய்யப்பட்டு 2000க்கு மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்தார்கள் என்று. இந்த கொலையை எப்படி பிரிட்டிஷ் இராணுவம் பிரிட்டிஷ் அரசு மறைப்பதற்கு முயற்சி செய்தார்களோ அதே போன்றுதான் ஈழத்தில் நடந்த அத்தனை படுகொலைகளையும் இன்று இந்திய அரசால் மறைக்கப்பட்டிருக்கின்றது, மறக்கப்பட வைத்து கொண்டிருக்கின்றது. வல்வை படுகொலைகளை என்றுமே மறக்க முடியாது. 2ஆம் உலகப் போரில் சர்வாதிகாரி என்று சொல்லப்படுகின்ற ஹிட்லர் செய்யாத படுமோசமான செயலை யாழ் வைத்தியசாலையில் இந்திய படைகள் செய்தன. மனிதாபிமானமற்ற மனித நேயத்துக்கு அப்பாற்பட்ட படுமோசமான செயலை செய்தார்கள். பல வைத்தியர்கள், நோயாளிகள், தாதிகள் சுட்டு கொலை செய்யப்பட்டார்கள். இவைகளெல்லாம் ஈழத்தமிழர்களுடைய வரலாற்றிலே பதியப்பட வேண்டிய விடயங்கள். அந்த வகையிலே இன்று நாங்கள் இந்த வல்வை படுகொலையின் நினைவு நாளை ஒட்டி 2ஆம் தேதி, இன்று 3ஆம் தேதி, 4ஆம் தேதி இந்த 3 நாளை நினைவு கூறும் வகையிலே நாங்கள் வல்வெட்டித்துறையிலிருந்து மதிப்புக்குரிய திருமிகு அனந்தராஜா அவர்களை இங்கு அழைத்து வந்திருக்கின்றோம். இவர் அறிமுகமானவர். ஏற்கனவே எங்களுடைய ஊடகத்தில் பல முறை பேசியிருக்கின்றார். இவர் ஒரு எழுத்தாளர். வல்வை படுகொலை என்ற புத்தகத்தையும் ஐயா தான் எழுதியிருந்தார். அது மட்டுமன்றுமில்லை, யாழ் மாநகர சபையினுடைய உதவி கல்வி பணிப்பாளராக பணியாற்றி இருக்கின்றார். உங்களை வரவேற்றுக் கொள்கின்றோம் ஐயா. வணக்கம். அடுத்தவர் உங்கள் எல்லோருக்கும் அறிந்தவர், இன்று எல்லா ஊடகங்களிலும் முனைப்பாக நின்று ஈழத்தமிழர்களுக்காக குரல் கொடுப்பவர், போரியல் ஆய்வாளர், முன்னாள் யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய வேதியியல் பேராசிரியர்,
திருமிகு அரசு அவர்கள். வணக்கம் அரசு. வணக்கம். இந்தோலங்கா அக்கோர்ட் வந்து 87ஆம் ஆண்டு கைச்சாத்திடப்பட்ட பின்னர் இந்திய படைகள் வந்தன. அப்பொழுதுதான் 89ஆம் ஆண்டு 2, 3, 4ஆம் தேதியில் இந்த வல்வை படுகொலைகள் நடைபெற்றது. நாங்கள் அறிந்த வகையிலே வந்து இந்த வல்வை படுகொலைகளின் போது கிட்டத்தட்ட 63 பொதுமக்கள் சுட்டும் வெட்டியும் அடித்தும் எரித்தும் கொலை செய்யப்பட்டுள்ளார்கள். 110 பேருக்கு மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 1750 குடிமனைகள் எரித்து நாசமாக்கப்பட்டுள்ளன. 45 கடைகளுக்கு மேல் வந்து சூறையாடப்பட்டு தீயிடப்பட்டுள்ளது. வல்வை சன சமூக நிலையம், அதாவது வந்து ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையிலே யாழ்க்க பொது நூல் நிலையத்தை எப்படி சிங்களவர்கள் எரித்தார்களோ அதே போன்று வல்வை நூல் நிலையத்தை எரித்தார்கள். அதிலே இன்னும் மிக தீவிரமான விஷயம் என்னன்னு சொன்னால், இந்தியாவிலே இருந்து வந்த இந்திய இராணுவமே அங்கு வைத்திருந்த மகாத்மா காந்தி, நேரு போன்றவர்களுடைய படங்களை கூட அடித்து நொறுக்கி இருந்தார்கள். அப்படி ஒரு மோசமான செயலைத்தான் அந்த இராணுவம் செய்திருந்தது. கிட்டத்தட்ட 176 மீன்பிடி படகுகள் வந்து சேதமாக்கப்பட்டது. இதைவிட கொடுமை, 13 வயது பாலகன்ல இருந்து 60 வயது மூதாட்டி வரையான பெண்களை ஈவிரக்கமின்றி கற்பழித்து படுமோசமான வேலைகளை செய்தார்கள். இவைகளெல்லாம் ஈழத்தமிழர்களுடைய வரலாற்றில் துயரம் நிறைந்த கருப்பு இருண்ட யுகம் கொண்ட காலங்கள் என்பதை நாங்கள் மறக்கக்கூடாது. ஐயா, உங்களுடைய அனுபவம், நீங்கள் அந்த வல்வை படுகொலைகள் நடந்த பொழுது அங்கிருந்தீர்கள். நீங்கள் அந்த இந்திய இராணுவத்திற்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையிலான தொடர்பாடலை நீங்கள்லாம் ஏற்படுத்தி இருந்தீர்கள். நீங்களும் அந்த இந்திய இராணுவத்தால் கைது செய்யப்பட்டு இராணுவ முகாமுக்கு கொண்டு சென்று உங்களை கிட்டத்தட்ட நான் அறிந்த வரையிலே நீங்கள் இறக்கும் தருவாய் வரைக்கும் உங்களை அடித்து சித்திரவதை செய்திருக்கின்றார்கள். இறுதி நேரத்தில் நீங்கள் தப்பியிருக்கின்றீர்கள். உங்கள் அனுபவத்தையும் நீங்கள் கண்ட விடயங்களையும் எங்களது மக்களுக்கு இன்றைய தினத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள். வணக்கம் திரு ஸ்டீபன் அவர்களே. வணக்கம் நேயர்களே. இது நினைக்கும் பொழுது ஒரு கனதியான உள்ளத்துடன் கதைக்க கொண்டிருக்கிறேன். என்றால் நான் நேரடியாக சம்பவங்களை பார்த்தவர் என்ற வகையில அந்த நடந்த படுகொலைகளை பற்றி விவரிக்கிறதை விட இதுக்கான பின்னணியில் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கும். ஆகஸ்ட் 2ஆம் தேதி 89ஆம் ஆண்டு ஒரு 11 கால் இருக்கும். திடீரென ஒரு வெடிச்சத்தம் கேட்டது. நான் அப்பொழுது வீட்டில் இருந்தாங்க. பார்த்தா ஒரு என்னண்டே விளங்கு இல்லை எங்களுக்கு. கொஞ்சத்துல ஒரு அமைதியா இருந்தது. ஒரு 1 ஹவர், ஒரு ½ கூட அமைதி கொண்டு பேணப்பட்டது. அதுக்கு பிறகு ஆயிரக்கணக்கான இந்திய இராணுவத்துல சுற்றி வளைச்சு, எங்களோட சின்ன கிராமம், ஒரு 5 கிலோமீட்டர் தான் நீளம் அகலம், நீளம் மற்றும் 3 கிலோமீட்டர் அகலம் உள்ளது. அங்கே கடை. இந்த கிராமத்துக்குள்ள கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான இராணுவத்தினர் இந்திய இராணுவம் சுற்றி வளைச்சார்கள். இப்ப என்னுடைய வீடு, என்னுடைய மனைவியினுடைய வீடு அது கூட பின்னால் இருக்கு. நான் முன்னுக்கு என்னோட புத்தகங்கள் எல்லாம் கூட என்னுடைய வீடு இருந்தது. இந்திய இராணுவத்துல எரிச்சு போட்டார். அது எங்கட வீடுன்னு தெரிஞ்ச எரிக்கையில எல்லா வீடும் எரிச்சு கொண்டு வரைய கூட எரிச்ச போது நான் கத்தாரி ஏறி அதை வாட்டர் ஸ்ப்ரே, தண்ணியை நாங்கள் ஸ்ப்ரே பண்ணி அணைச்சு கொண்டு கேட்க பெருவாறு ரோந்து போய் கொண்ட இராணுவத்தின் என்ன கண்டுட்டார்கள். அதுல முக்கியமா வந்து உடுப்பட்டி ஒலிகண்டி இராணுவ முகாமின் கேப்டனா இருந்தார், பொறுப்பா இருந்தவர் கேப்டன் கோபாலகிருஷ்ண மேனன் என்றார், மலையாளி. அவர் என்ன கண்டுட்டார். கண்டுட்டு அந்த 5 பேரும் திரும்பி என்னிட்ட வந்தாங்க. வெளியில கையை கூப்பிட்டாங்க. அப்ப நாங்கள் ஏற்கனவே பழகுனாக்கள், நீங்க சொன்னது போன்று ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப், ஒரு உறவு நாங்கள் பேணி இருந்தாங்க. அப்ப நாங்கள் என்ன கூப்பிடுறான்னு போக கிட்ட விட என்ன பிடிச்சு எடுத்துக்கொண்டு வந்து சந்திக்கு கூட்டிக் கொண்டு போனாங்க. அங்க ஒரு சந்தியில ஒரு கிட்டத்தட்ட 10 பேருக்கு மேல கையை கட்டி வச்சிருந்தாங்க. இதுல என்னோட 9 பேர் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க என்ன பாக்குறாங்க. அப்ப என்ன கையை கட்டே இல்லை, என்ன கூட்டிக் கொண்டு போய் வச்சு பார்த்து கொண்டா அங்க அந்த அடுத்த பக்கத்துல எல்லாம் 2, 3, 4, 5 சடலங்கள் கிட்ட இருக்கு. எல்லாம் சுட்டு இருக்கிறாங்க, கடையரிச்சிருக்கிறாங்க. எனக்கு உடனே அந்த நேரம் உங்களுக்கு என்ன நடந்துட தெரியாது. இவங்களுக்கு விடுதலை புலிகளுக்கும் இயக்கம் நிலையில மோதல் நடைபெற்றது. அதுல 7-8 இராணுவத்தில் கொல்லப்பட்ட என்ற விடயங்களும் அந்த நேரம் தெரியாது. இந்திய இராணுவத்தின் பொதுவான வழக்கம் ஏதாவது சம்பவம் நடந்தால் போய் சிவிலியன்ஸை விடத்தான் இருக்கிறது. அது ஸ்ரீலங்கா இராணுவத்துக்கும் அதேதான், இந்தியன் இராணுவத்துக்கும் அதே மாதிரி தான். அப்ப நாங்கள் பேசாம இருந்தோம். ஒரு 5 மணி இருக்கும், ஒரு கிட்டத்தட்ட இரவு வந்து வர துவங்கிட்டு
எங்களை எல்லாரையும் கூட்டிக் கொண்டு உடுப்பட்டி ஆர்மி கேம்புக்கு கூட்டிக் கொண்டு போனாங்க நடத்தி கொண்டு கிட்டத்தட்ட 1,50 கிலோமீட்டர் இருக்கும். உடுப்பட்டி மகளிர் கல்லூரியில அவருடைய பிரதான முகாம் இருந்தது. கர்னல் ஷர்மாண்டு பொறுப்பாக இருந்தார். அப்ப கூட்டிக் கொண்டு போக ஒரு வகுப்பறைக்குள்ள சடலங்கள் எரிஞ்சு கொண்டிருக்கு. அது தெரியுது ஆமி இந்த உடலை இருக்கிறாங்க போட்டு. அப்ப அவங்க கேப்டன் மேனன் தான் என்ன கூட்டிக் கொண்டு பட்டாக்களை அந்த 10 புள்ளிகளை கூட்டிக் கொண்டு போயிட்டாங்க அங்கால. அவங்க என்கிட்ட அதுக்கப்புறம் நான் வீடு சந்திக்கவே இல்லை. என்ன கூட்டிக் கொண்டே காட்டுறேன். காட்டி போட்டு இப்படி நான் பார்த்துக்கொண்டே எனக்கு தெரிஞ்சிட்டு இது ஒரு பயங்கரமான விளைவொன்று வரப்போகுது. இப்ப நான் சொன்னேன் I feel நான் மன்னிக்கோணும் நடந்த சம்பவங்களை அறியாம நடந்திருக்கு என்னன்னு தெரியல. அப்ப என்ன நீங்க மன்னிப்பு கேட்க வைக்க உங்களுக்கு அந்த இது தெரியலையோ ரெண்டா உடுப்படி வெள்ளெடுத்துற ஊரணி ஹாஸ்பிட்டல்ல இவன தலைமையில மிக மோசமான தாக்குதல் 100 சொச்ச பேரை அடிச்சு துன்புறு ஹாஸ்பிட்டல் வார்டு கிளவு அங்க நர்சஸுக்கு அடிச்சு அந்த வார்டுல இருந்த பேஷண்ட்டுக்கு அடிச்சு நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. பிரிகேடியர் சமயராமன் மற்றது சங்க பிரசாத் அவர்களுக்கு யாக்கரையில கம்ப்ளைண்ட் பண்ணோன்னு ஒரு 1/2 hourல அவர் வந்துட்டேன். வந்து அவரையும் கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு நாங்க இருக்கிறோம் கூப்பிட்டு எல்லாம் சொல்லி போட்டு எங்களுக்கு முன்னாலே அவன் ஏசினவன் தன்னுடைய ஆர்மி கமாண்டரை பிறகுதான் நீ செய்த பிள்ளை இந்த உங்கள் வலியுறுத்துற மக்களுக்காக நீ வலியுறுத்துற சிட்டிசன் கமிட்டியை நீ மன்னிப்பு கேட்கவும் நான் செக்ரட்டரியா இருந்தேன் அவர் பிரசிடண்டா சில்வேந்திர ஆண்டு இருந்தார். அப்ப நான் தான் உடனே சொன்னேன்டா இல்ல எங்களுக்கு மன்னிப்புன்றது முக்கியம் இல்லை அவரை அப்படி கேட்க விடாதீங்கோ இனிமேல் எதிர்காலத்துல இப்படி எங்களோட மண்ணில் நடக்காம இருந்தா எங்களுக்கு அது சந்தோஷம் அது போதும் எங்களுக்கு ஒண்ணும் பேசாம அப்ப சரி நீங்க போக விட்டுட்டாங்க. ஒரு 3 மாதத்துக்கு பிறகுதான் இந்த சம்பவம் நடந்தது. ஆனால் கடைசியா நான் சொன்ன உடனே என்னோட பின்னுக்கு கழுத்தை அப்படியே பிடிச்சு கொண்டு என்ன மிரட்டினாங்க. அப்ப அந்த நேரம் நீங்கள் பெரிய என்ன இதுல நின்றீங்களோ என்ன மன்னிப்பு கேட்க பண்ணினீங்களோ சொல்லி போட்டு இன்னும் கூட்டிக் கொண்டு போய் இன்னொரு வகுப்பறை கொண்டே விட்டான் தள்ளி விட்டான். அப்ப அதுக்குள்ள வேற சிப்பாய்கள் சீக்கிய சிப்பாய்கள் இருந்தாங்க சீக்ஸ் தான் இருந்தவங்க அடிக்க துவங்கிட்டாங்க நின்றுட்டு அவ என்ன அவங்களுக்கு என்னன்னு தெரியாது யார் என்ன யாருன்னு தெரியாது. மோசமா அடிக்க துவங்கிட்டாங்க. உடம்பு முழுக்க காயம் பிறகு கடைசியா கீழே விழுந்த உடனே ஒரு சிப்பாய் ஒரு மரக்கட்டை உண்ட ஒரு இவ்வளவு மரக்கட்டை உண்ட என்னோட கழுத்துல வச்சுட்டு ஏறி மிதிச்சாங்க. என்ற குரல் வழியா அப்படி நசுங்கி கொண்டு போகும் கொஞ்சத்துல என்னுடைய சுவாசம் நின்றுடும். அப்ப எனக்கு தெரிஞ்சுட்டு நான் இனி சாகத்தான் போறோன்ற உடனே என்னால முடிஞ்ச வரைக்கும் அந்த கம்பை பிடிச்சி அப்படியே தள்ளி விட்டுன உடனே அவன் போய் அங்கால விழுந்தான். அப்புறம் அந்த கம்பி எடுத்து எனக்கு அப்புறம் திரும்பி அடி என்ன அடிச்சா நெத்தியில ஏன் பிளட் ஓடிக்கொண்டு இருந்த அந்த காயம் இப்போ இருக்குது ஓடிக்கொண்டிருந்தோட நான் கிட்டத்தட்ட ஒரு அன்கான்சியஸ் ஸ்டேஜுக்கு போயிட்டு நானா புள்ளி அன்கான்சியஸ் அந்த சாரி என்ன முழுமையாக நான் நினைவிழக்க இல்லை ஆனா நினைவிழந்து கொண்டு போக ஆனா எனக்கு தெரியுது எல்லாம் நடந்தது. அது நான் யோசிச்சேன்டா நான் எழும்பக்கூடாது. அப்ப கொஞ்ச நேரத்துல அந்த டாக்டர் ஆர்மி டாக்டர் இந்த வந்து பார்த்துட்டு என்ன பார்த்தேன் என்ன கூப்பிட்டேன் மிஸ் அனந்தராஜன் என்ன அவங்க இருக்கிற தெரியும் என்ன கூட நான் எழும்பவே இல்லை. அப்புறம் தண்டி ஆக்களை கூட்டிக் கொண்டு ஹாஸ்பிட்டல் அவங்களோட முன்னுக்கு ஆப்போசிட்டா ஒரு கடையில அந்த ஹாஸ்பிட்டல் இருந்தது கொண்டே வச்சு ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. அது வரைக்கும் கூட எனக்கு வெள்ளோட்டில நடந்த ஒன்றுமே தெரியாது. அப்ப இது எனக்கு ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியா இருந்தா எங்களுக்கு ஏன் இப்படி செய்யறாங்க இப்ப ஆனா ஆமி செத்தவன்டே எனக்கு விளங்கிட்டது. ஆனா அந்த டைம்ல வெள்ளத்துல முழுக்க எரிச்சு துவம்சம் செய்து கொண்டிருக்கிறாங்கன்றே எனக்கு தெரியாது. அப்புறம் ட்ரீட்மெண்ட் செய்த அப்புறம் நான் அங்கே சாப்பிடவும் இல்லை டீயோ தண்ணி ஒன்றுமே குடிக்கல. 2ஆம் நாள் காலையில ஒரு சிப்பா ஒரு 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 மேஜர் தரத்திலுடன் வந்தார். நீங்க சிட்டிசன் கம்பெனி செக்ரட்டரி ராத்திரி உங்களோட வந்த அந்த 10 பேரும் தப்பி ஓடிட்டாங்கன்ட்டு. அப்ப நான் சொன்னேன் தப்பி ஓடுறதுக்கு சான்ஸ் இல்லைன்னுட்டா நீங்க சுத்தவரை நீங்களா நிக்கிறீங்க. அவங்க சின்ன எல்லாம் விளாம்படிகள் தப்பி ஓடுறாங்க. ஆனா இரவு முழுக்க சத்தம் கேட்டது அடிச்சு சத்தம் கேட்டு அவங்க வரைக்கும் கொண்டு வந்தேன் நான் கேட்டுறேன் தப்பி விட்டேன் நீங்க வீக்னஸா சைன் பண்ண கொண்டாங்க ஒரு பேப்பரை கொண்டு வந்தாங்க. நான் சொன்னேன் நான் சைன் பண்ண மாட்டேன்ட்டு. என்ன நான் சைன் பண்ண நான் துரோகியா மாறணும் என்று நான் சைன் பண்ண மாட்டேன் இல்லை நீ சைன் பண்ண நீ போயிடலான்ட்டு. அது பரவாயில்ல அந்த புள்ளியோட நானும் போய் சேர்றேன். அதை நான் சைன் பண்ண உடனே ஒரு கொஞ்ச நேரத்துல ஒரு இவன் மிரட்டி கொண்டிருக்கவே கொஞ்சம் ஒரு 1/2 hour ஒரு 15 minutes பிரிகேடியர் திரும்ப வந்தார். வந்த உடனே என்ன பார்த்து போட்டு என்னது வேற கொண்டு வந்தீங்கன்ட்டு அவங்களே பேசினார். அது என்ன மாதிரி நடிப்பா இன்னும் தெரியவே இல்லை. ஆனா நான் பேசாம இப்படி வீட்டுல இருந்தேன் என்ன தாங்களா கூட்டி கொண்டு விழித்து கொண்டு வந்து எனக்கு அது இரவு முழுக்க கவுச்சா பண்ணி கொண்டு வந்தேன் காயத்தை அப்ப எனக்கு ஒரு பெண்டேஜ் ஒன்று போட்டிருந்தோம் அந்த அந்த ஆர்மி டாக்டர்
உடனே பேசினேன்டா இது எங்களோட ஒரு இவ்வளவு காலம் நினைக்கிறேன் அந்த ஒரு ஆமி அந்த ஆமி டாக்டர் பேர் வந்து கேப்டன் சௌத்ரி நினைக்கிறேன் இல்லையா? சௌத்ரி, கேப்டன் சௌத்ரியா, எனக்கு டக்குனு ஞாபகம். சௌத்ரி அவனுக்கு கொஞ்சம் பரவாயில்லை, கொஞ்சம் டீசெண்டா காய்ச்சவன், டாக்டர் தானே. காய்ச்சி போட்டு அப்ப என்ன பே- உடனே அவர் கூப்பிட்டு சொன்னார், கண்ணு சர்மாவையும் கூப்பிட்டார். உடனே கொண்டு இவர்கிட்ட வைஃப்கிட்ட ஒப்படைக்கணும், நீங்கள் எனவே எங்களோட நல்ல ரிலேஷன் வச்சிருந்தீர்கள், எப்படி செய்த பிள்ளைன்னு பேசி போட்டு அந்த 4ஆம் நாள், 2, 3, 4வது நாள், சொல்லி 4ஆம் தேதி இரவு 5 மணி கொண்டே விட்டாங்க. இது அந்த முதல் சம்பவம் இது ஆரம்பத்துல. அதுக்கு பிறகுதான் எனக்கு தெரியும் இங்க எல்லாம் என்னென்ன நடந்தது எல்லாம். இப்ப இதுல அந்த உண்மை நீங்க சொன்னது போன்று இந்த சிட்டிசன் கமிட்டி என்றது வந்து இவங்களுக்கு ஒரு அரசியல் இடைவெளி ஒன்று இருந்தது. எங்கட அரசியல்வாதிகள் எம்பிமார் ஒருவரையுமே இந்த மண்ணில் இல்லை. எல்லாரும் ஓடி போய் இந்தியாவிலையும் கொழும்பிலையும் இருந்தார்கள். இந்த மக்களுக்காக கதைக்கிறதுக்கு வந்து ஒரு அரசியல்வாதி கூட இந்த மண்ணிலே இல்லை. இப்ப இன்றைக்கு பாகிடி எல்லாம் கதைப்பினம் என்ன இந்த மக்கள் இந்த ஆபத்தான நேரத்தில் ஒரு பெருமை இல்லை. நாங்கள்லாம் அந்த வெற்றி எடுத்துன்ற பின்னாங்க அதோட நிவாரணங்கள் எடுத்து கொடுத்தா நிறைய ஆமியை பிடிச்சு கொண்டு போனா நாங்க போய் கதைச்சு விடுவிக்கிறது. அப்ப எனக்கு இன்னொரு வாய்ப்பா இருந்தேன்னா, நான் ஒரு பிரின்சிபலா இருந்தபடியால் இந்த இளம் படிகளை பிடிச்சாலே நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் என்று சொல்லித்தான் நான் உங்களை நான் பிடிச்சிருக்கிறேன். நல்ல அந்த அளவுக்கு நல்ல ரிலேஷன்ஷிப்பா இருந்துக்கிறோம். அந்த ரிலேஷன்ஷிப்பை வச்சு கொள்ளுங்கன்னு சொன்னதுமே அந்த நேரம் இருந்த விடுதலை புலிகளோட பொறுப்பாளர்கள். அப்ப அவங்க இந்திய ராணுவம் சொன்னாங்கல்ல, இந்திய ராணுவம் காலத்துல கூட எங்களோட அரசியல்வாதிகள் செய்யல. இறுதிப் போர் நடந்த 2009ஆம் ஆண்டு கூட எல்லாரும் ஓடி இல்ல ஒழிச்சிட்டாங்களே. விடுவிப்பவர்கள கூட இல்ல. சம்பந்தன் மௌனமா இந்தியாலயே இருந்து படுத்துட்டார். சம்பந்தன் இந்தியாலயே படுத்துட்டார். சம்பந்தம் என்னண்டாங்க, மௌனமா இருந்து கொண்டு எப்ப விடுதலை புலி அழிக்கப்படுவினு பார்த்து கொண்டுதான் அவர். அதான் சம்பந்தத்த மரணத்துல கூட யாருமே கண்ணீர் வடிக்கல. என்ற இவ்வளவு ஒரு துரோகம் செய்திருக்கிற செய்து போட்டுதான் இந்த போய் சேர்ந்திருக்கு எங்களுக்கு. அதான் எனக்கு தெரிஞ்ச வரை இன்றைக்கு நியூஸ் ஒன்று பார்த்தேன். சம்பந்தருடைய மரணத்தில் கண்ணீர் வடிக்காத ஈழத்தமிழர்கள் கொமரேட் கருணரத்னவருடைய விக்ரம மரணத்தில் கருணாரன் கண்ணீர் வடித்தார்கள். இல்ல. சரி, உங்களோட இலக்கிலையும் இருந்ததாக்கும் ஏதோ ஒன்று எல்லாம் பார்த்துலாண்டைக்கும் விக்ரமபா கருணாரட்னா ஒரு சிங்கள அரசியல் தலைவரா இருந்தும் கூட எங்களுக்காக நிறைய குரல் கொடுத்தார். ஒரு பண்பான அரசியல்வாதி. உண்மையா அவருக்கு நாங்க செய்ய வேண்டியது மிகப்பெரிய வேணா இவருக்கு அவங்களை துரோகம் செய்தவர். அப்ப இன்றைக்கு அந்த நிறைய அந்த வெற்றிடத்தை நான் நிரப்புற கடமையோட எங்களுக்கு இருந்தது. நிறைய நாங்க செய்தாங்க அந்த சேலங்களுக்கு எல்லாம். சில மீன்பிடி தடையை போடுவாங்க, அல்ல விவசாயிகளுக்கு எதிராக தடை போடுகளை நாங்கள் அவியல் எல்லாம் ஒன்றிணைச்சு ஒரு ஆர்ப்பாட்ட ஊர்வலம் செய்திருக்கிறோம். உடுப்பட்டி முகாம்லேருந்து வெள்ளத்துறைக்கு நாங்கள் இப்ப அந்த ஒரு எழுச்சியோடு ஏற்படுத்தினதுல நாங்க அந்த இடஒடின்ற பண்ணாங்களே. அப்ப அதுல ஆஹ், இந்திய ராமிக்கும் எங்களுக்கும் இடையில ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்தது. நாங்க உண்மையா போய் நாங்க டீ எல்லாம் எடுத்திருக்கோம், சந்தோஷமா காய்ச்சிருக்கோம். ஏன்னா எங்களுக்கு ஒரு தேவை இருந்தது. அப்ப விடுதலை புலிகளின் பொறுப்பாளர் அப்ப ஜேம்ஸ் இருந்தார், இப்ப இறந்துட்டார். ஜேம்ஸ் தான் சொன்னது, சார் நீங்கள் அஹ், வேற என்ன வெளியில காய்ச்சாலும் எங்களுக்கு பரவாயில்லை, நீங்கள் நல்ல உறவை பேணுங்க, எங்களுக்கு அது தேவை எங்களுக்கு. ஏன்னா அந்த இடைக்காலங்கள்ல விடுதலை புலிகளின் படகுகள் இந்த அவுட்போர்ட் என்ஜின்ஸ், அந்த 75 ஹோர்ஸ் பவர் என்ஜின்ஸை பிடிச்சு கொண்டு போயிடுவாங்க. நாங்களும் இப்ப இப்ப இன்றைய கதைக்கல நாங்க அவ்வளவு மோசமான ஆமிதான டெக்கை உண்டு அதே டெக் ஆசை பிசிடி டெக்கை கொண்டு கொடுத்த உடனே அப்புறம் அந்த மெஷினை கொண்டு வந்து அவங்கள்ட்ட திரும்ப கையளிப்போம். பிடிச்ச உடனே விடுதலை புலிகள் போராளிகளை கூட நாங்கள் இந்த ஸ்டூடெண்ட் என்று நான் மீட்டிருக்கிறேன். அப்ப அது ஒரு பெரிய ஒரு நல்ல வேலை நாங்கள் செய்திருந்த பொழுது. ஆனா இந்த இவன் தனக்கு தனிப்பட்ட முறையில ஏற்பட்ட பாதிப்பை வச்சுன்னா இந்த இதை செய்தவன் உண்டு. அப்ப இது நான் வெளியில வந்த பிறகுதான் எங்களுக்கு ஆட்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் 4ஆம் தேதியோட இந்தியன் ஆர்மி வெளியேறிட்டு அந்த ஊரை விட்டே வெளியேறிட்டாங்க 4 நாட்கள்ல. அது வரைக்கும் ஃபாரின் எங்களோட டிப்ளோமேட்ஸ் சாரி என்ன ஜேர்னலிஸ்ட் ஊடகவியலாளர்களை யாரையும் உள்ளே விட இல்லை. இங்க இருந்தும் யாரையும் வெளியில விட இல்லை. 4ஆம் நாளுக்கு பிறகுதான் வெளிநாட்டு பினான்சியல் டைம், இந்தியன் எக்ஸ்பிரஸ் போன்ற வெளிநாட்டு ஊடகவியலாளரும் உள்ளூர் ஊடகவியலும் வந்து அந்த வெள்ளத்துறை முழுக்க பார்த்த அப்புறம் திகைச்சு போயினுண்ட ஒரு அழிஞ்ச நகரம் மாதிரி இருக்கிறது. இந்த இந்த ஆலயங்கள் உடைஞ்சு, இந்த ஆலயங்கள் இந்த கோபுரங்கள் இந்த போய் உடைஞ்சிருந்து, பள்ளிக்கூடங்கள் உடைச்சிருந்தது, வீடுகள் எரிக்கப்பட்டிருந்தது, வீடுகள் நாசமாக்கப்பட்டிருந்தது, ரோடுகள் எல்லாம் ஒரே பிணவாடை. இந்த இறந்த சடலங்கள், ஆடு மாடுகள், அது அந்த பிணவாடை மூக்கத்தில் வச்சு கொண்டு எல்லாம் வெட்டி வெட்டி தாட்டு கொண்டு இருந்தாலும் கூட உடனடியாக அந்த 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 மன நாற்றத்தை அகற்ற முடியல. பார்த்து போட்டும் இவ்வளவு மோசமா இந்திய ராணுவம் இங்க நடந்திருக்குது. ஒரு சொந்த நாட்டு மக்களுக்கு அவங்க எப்படி செய்வாங்களோன்னு கேட்டு எல்லா பத்திரிகையும் முன்னுரிமை கொடுத்தது. அது என்னோட இந்த வெள்ளப்பட புத்தகத்திலே இருக்குது. அந்த நாங்கள் எல்லா பத்திரிகையிலும் அந்த
இது அப்போ நாங்கள் அந்த நேரம் இருந்தோட நாங்கள் அம்னஸ்டி இன்டர்நேஷனலுக்கு எல்லாம் நிறைய அஃபிடேவிட்ஸ் நான் இப்போ காயத்தோட அப்போ எங்களோட கம்ப்யூட்டர் இல்லை டைப்ரைட்டர் இருந்தேன் வீட்டில் வச்சு எல்லாரையும் நான் கூப்பிட்டு வரக்கூடியவங்க எல்லாரும் வீட்டில் கூப்பிட்டு அஃபிடேவிட்ஸை அடிச்சு கொண்டாங்க 150 சத்திய கடதாசிகள் அவருடைய பாதிப்பை நான் எழுதி இங்கிலீஷில் அடிச்சு போட்டு அப்போ நாங்கள் அம்னஸ்டி இன்டர்நேஷனலுக்கு நாங்கள் அனுப்பினாங்க. அப்போ இங்கே நான் லண்டன்ல வந்த பொழுதும் அதுக்கு பொறுப்பா இருக்கிற இங்க ஒரு லேடியை நான் சந்திச்ச பொழுது அவ எல்லாம் காட்டுறா நீங்க அனுப்பின எல்லா லெட்டர்ஸும் இங்க இருக்குதுன்னு சொல்லி. அப்ப நான் என்னோட அந்த அஃபிடேவிட்ஸ் ஒரிஜினல் நான் அவர்கிட்ட கொடுத்துறேன் இந்த செய்ய போற ஆக்ஷனுக்கு எனக்கு உதவியா இருக்குமெண்டாக்க நான் கொடுத்துட்டு வந்துட்டேன் நான். அந்த அவ்வளவு நாங்க செய்தது அப்ப அப்போ கேட்பான்னுண்டா அவங்க கேட்டுக்கிறாங்க என்னன்னு இந்த நாங்க நார்மலா இருக்க கூட சர்மா கேட்பாருண்டா இங்க நடக்கிற சம்பவம் எல்லாம் இப்படி வெளிநாட்டுக்கு போய் சேருதாண்டு அவனுக்கு மனதுக்குள்ள ஒரு சந்தேகம் இருந்தது எங்களோட தான் போகுதுண்டு ஏன்னா எங்களுக்கு புலிகள் இந்த சேனல் கூட தான் நாங்க அனுப்புற அந்த நேரம் இல்லாட்டி எங்கள்கிட்ட டெலிஃபோன் வசதி அந்த நேரம் இல்லை அது நாங்களுக்கு தெரியல இது இப்போ ஃபாரின் இப்போ என்ன ரிப்போர்ட்டர்ஸ் வந்து எடுத்துறப்ப கலெக்ட் பண்ணிப்பான்னு போயிட்டு கொண்டு வரும். இப்போ இதுல வந்து நான் இந்த படுகொலைகளை பற்றி வேற சொல்றதை விட இந்த படுகொலை சம்பவங்கள் சில இடங்கள்ல மிக மோசமானது. ஒரு நான் உங்களுக்கு காய்ச்சது மாதிரி சர்வே சூப்பரண்டன் இருந்தவர் அவருக்கு நான் ஒரு அந்த நேரம் அவருக்கு 60 வயது இருக்கலாம் நினைக்கிறேன். அவர்கிட்ட வீட்டுல ஒரு 13 பேருக்கிட்ட போய் தஞ்சம் அடைஞ்சவர் இப்படி ஆமி அடிச்சு கொண்டு வாராண்டோன்னு இவர் வீட்டுக்கு ஓடி போய் அவர் ஒழுங்கைக்குள்ள அவர்கிட்ட வீடு தஞ்சம் அடைஞ்சோன்னா வீட்டு எல்லாம் இருக்கு அந்த வீட்டுக்கு ஒவ்வொரு வீடு தட்டி தட்டி கொண்டு வராங்க அடிச்சு கொண்டு சுட்டு கொண்டு வராங்க. இப்ப துறக்க எல்லாம் ஒரு பொம்பளை ஒரு லேடி தான் சொன்னான் வசந்தாண்ட புள்ள ஐயா நீங்க துறவுங்க துறக்காட்டி அவனை எல்லாரும் சுட்டு போட்டு போடுவான். அப்போ துறந்ததே இவர் தான் சுப்பிரமணியன் தான் சேவையார் துறந்து அந்த சேவையர் சுப்பிரமணியன் சேவையர்னு சொன்ன உடனே அப்படி நெஞ்சில வடி வச்சான். இந்த புத்தகத்துல இந்த விரத்த கரையோடு ஒரு ஒரு ஆள் படுத்துக்கிற மாதிரி தெரிகிறது அது முழுக்க வெட்டாடு. அப்புறம் பட் அந்த பொம்பளை எல்லாம் அழுது கூட்டாளிகள் நாங்கள் எல்லாம் பொம்பளை இல்லையா எங்களுக்கு இந்த சம்பந்தம் இல்லை எங்களுக்கு விடாதீங்க ஒன்றும் செய்யாதீங்க ஒன்றும் சரம் மாதிரியே சுட்டு கொண்டே இருந்தான். அதுல ஒரு ஒரு பொம்பளை புஷ்பராணி என்ற ஒரு லேடி உண்டு ராஜகுரு ஹஸ்பண்ட் இறந்துட்டார். அதுக்கு 3 ஆம்பளை பிள்ளைகள் ஒரு மகனோட மற்றவங்களுக்கு தப்பி அங்கே ஓடிட்டாங்க. இந்த ஒரு மகனோட அதுக்குள்ள போய் இருந்திருக்கிறார். இந்த மனுஷன் இந்த நெஞ்சில கன் ஷாட் வந்த உடனே ஞாபகம் ரத்தம் ஓடுது பக்கத்து மகன் இருக்கிறான் அவனுக்கு 7-8 வயது நினைக்கிறேன். அவரு போய் லண்டன்ல இருக்கிறார். 8 வயதுன்னு இருக்கும். அப்ப அவன் டக்குன்னு மனுஷன் இன்னும் அந்த சாகுற டைம்ல டக்குன்னு தன் மகனை காப்பாற்ற தன் ரத்தத்தை எல்லாத்தோட அந்த உடல் முழுக்க பூசி விட்டு அந்த படியை மகன் உடல் முழுக்க முகத்துல நெஞ்சு எல்லாம் பூசி நீ படு சத்தம் போடா படு சொல்லி போட்டு அப்படியே இறந்துட்டாங்க. இப்படியான ஒரு ட்ரெஜடிக்கு தான் இந்த அந்த அந்த வீட்டுல நடந்த சம்பவம் கூட கொஞ்சம் இந்த 4ஆம் நாள் எல்லாரும் அங்க அயலுக்குள்ள இந்த வீடுகள்ல இல்ல காணிகளுக்குள்ள எல்லாத்தையும் தாட்டவியம் விளைச்சரிச்சது. சில இடங்கள்ல உதிரியிலா சுடப்பட்டாக்கள் மாதிரி தீர்வுகளுக்கு நடந்த சம்பவங்களை கொண்டு எடுத்துக்கொண்டு தீர்வில் குமரப்பாப்பிலேந்திர நினைவு தூவி அப்ப உடைக்கப்படாமல் இருந்தது. அதுக்கு முன்னால வச்சு அவ்வளவு பேரை வெடிச்சது எரிக்கிறதுக்கும் விறகுகளும் இல்லை வீடுகளில் உள்ள தளபாடங்களை வாங்கில் மேச கதையில அதை போட்டுத்தான் எரிச்சது. இந்த அந்தந்த இடங்களில் நிறைய எரிக்கப்பட்டிருக்கு. அப்ப இது இந்த 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 கொள்ளைகள்ன்றது நாங்கள் இந்த நான் நினைக்கிறேன் நீங்கள் சொன்னது மாதிரி ஸ்ரீலங்கா ராணுவம் கிட்டத்தட்ட 35 வருடங்களாக 40 வருடங்களாக எங்களோட தமிழீழ பகுதியில மோசமான தாக்குதலை மேற்கொண்டிருக்கு. அதுவும் சொல்லக்கூடிய நிறைய படுகொலை பெண்ணாவாரி படுகொலை வடமராட்சி ஆபரேஷன் படுகொலை நாகர்கோவில் படுகொலை எல்லாம் மோசமான படுகொலைகள் நடந்திருக்குது. ஆனா 40 வருடங்களுக்குள்ள நடந்த படுகொலைகள் ஒப்படைக்கல இவங்க 3 வருஷத்துக்குள்ள மோசமான படுகொலைகளை மேற்கொண்டு தாங்கள் ஒரு இந்த உலகத்தின் ஒரு வல்லாதிக்கம் மிக்க இராணுவம் என்றதை காட்டி போட்டு போயிருக்கிறாங்க. அப்ப இது நாங்கள் செய்ய வேண்டிய வேலை இவங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கணும். அப்ப அந்த நேரம் தான் பாதுகாப்பு அமைச்சராக இந்த ரஞ்சன் விஜயரெட்னா அந்த ஊருக்கு வந்திருந்தார். அப்ப இதே தொடர்புகள் பெருசா இல்லாட்ட கூட இந்த சம்பவத்தை பெரிய அளவில் பப்ளிஸ்டா வந்துட்டு ஒரு ஒரு பெரிய இந்தியன் ஆர்மியை எதிர்பார்க்காத அளவுக்கு உலகம் முழுக்க வந்துட்டு அப்ப எங்களை மீட் பண்ணணும்னு கேட்டிருக்கேன். இவங்க விடைய இல்லை உங்களுக்கு நாங்கள் கர்ஃபியூ போட்டிருக்கோம் ஆக்களை போய் எடுக்கல விளையாண்டு ரஞ்சன் விஜயன் இந்தியன் ஸ்ரீலங்கன் ஆமியை வர சொல்லி போட்டு 2 பேரை அனுப்பி என்னையும் செல்வேந்திரா வானேன மணி எண்ணாண்டு அவையில தான் கூட்டிக் கொண்டு கடற்கரை வழியால நாங்கள் கொண்டே கூட்டிக் கொண்டு சந்திக்க பண்ணது. அப்ப நாங்கள் கதைக்க அவங்க அங்க இந்திய ராணுவ தளபதி விட இல்லை எங்களை பேச ஒண்ணுமே கதைக்க விட இல்லை சத்தம் போட்டு குறுக்கிட்டு கொண்டே இருந்தார்.
அப்ப அவர் உயர் என்னதுக்கு விளங்கிட்டது நடந்த சம்பவம் முழுக்க ஓரளவுக்கு அறிஞ்சிட்டார். நாங்கள் வந்துட்டோம் போயிட்டு அதுக்கு பிறகு ஒரு இந்த இந்த இதுல வந்து சில ஆமியோடு சேர்ந்து இயங்கின ஒட்டுக்குழுக்கள் அங்க மோசமா தெரிஞ்சவை இப்ப நான் சொல்ல போனால் இப்ப இன்றைக்கு தேசிய தலைவர்களை மன்னிச்சு தேசிய கூட்டமைப்பு சேர்த்தாலும் கூட அந்த நேரம் இபிஆர்ல டெலோ புல்லட். பிளட் மற்ற இந்த 5 ஸ்டாரோ 3 ஸ்டார் அவங்களெல்லாம் கூட தெரிஞ்சவங்க. அப்ப அவங்க சர்ச் பண்ணி கொண்டு தெரிஞ்சவங்க எங்களை எங்களை பிரசிடென்ட் செல்வேந்திரா என்ன எப்படியாவது முடிக்கணும் என்ற நாங்கள் தானே வேக பிரச்சனையா ம். இருக்கிறோம்ன்றோன்னா அப்ப நாங்கள் ஒவ்வொரு நாளும் அந்த அந்த அங்க இருந்த நாட்கள் எல்லாம் தலைமறைவா தான் நாங்க இருந்த நாங்கள் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு பொருள் இருப்போம், இன்னொரு நாளைக்கு இன்னொரு பொருள் இருக்கிறது. இந்த நிலையில தான் அங்கே இருந்த எங்களுக்கு ஒரு அறிவித்தல் வந்தேன்டா இன்னும் இங்க இருக்க வேணாம் கூட்டிக் கொண்டு இந்தியாவுக்கு போகணும். அப்ப முதல் நாள் இரவு 2 படிகள் வராங்க. சரி நாளைக்கு நாங்கள் 7 மணிக்கு உங்களோட வாரம் ரெடியா இருங்க, நாங்கள் சென்னைக்கு ஒருக்கா போயிட்டு வர வேணும் அப்படிதான் சொன்னாங்க. போயிட்டு வர வேணும். நான் என்ன கதைக்கிறீங்க சலாம் என்ன சலாம்னு சொல்லி டேவிட் என்ன டேவிட் ஆகிக்கிறேன் நான் ஒரு பிரின்சிபல் ஆகிறேன் ஸ்கூல்ல விட்டுட்டு வர முடியும் நாங்கள் இந்த வேலையை விட முடியும் இந்த பிள்ளையாட்டு இருக்கு எல்லாம் சின்ன பிள்ளைகள் எல்லாம் நவஜீவன் வைக கல்யாணி எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாம் 13 வயசும் 10 வயசும் 7 வயதும் வைப் தெரியும் எங்களுக்கு ஆக்களும் இல்லை நான் இன்னொன்று இல்லை நீங்கள் அவைய எப்படி யோசிக்காங்க நாங்கள் அவையில நாங்கள் சேஃபா உங்களுக்கு ஒன்று தருவேன் நாங்கள் என்ன 7:30 மணிக்கு என்ன அவங்களோட போர்டில் ஏற்றி நாங்கள் 8:30 அளவில் திரும்ப அங்கே கோடியாக்கரையோ இந்த அந்த இடத்துல ஒன்று என்ன விட்டுட்டாங்க உண்டு. அப்போ அங்கே ஒரு கார் நின்றது ரெடியா என்னை ஏற்றுறதுக்கு உண்டு. ஒரு நானுக்கு 1 ஹவருக்குள்ள நான் போய் சேர்ந்துட்டேன். அது ஒரு திகில் நிறைஞ்ச பயணம் தான் அது. அதாவது என்ன எல்லாரும் கேட்போம் எப்படி நீங்க துணிஞ்சு அப்படி ஏறினீங்க சும்மா போட்லயே நான் ஏற மாட்டேன் என்னென்னு போய் ஏறி இவங்களோட பதினேன் அப்புறம் பார்த்தா என்ன கொண்டு மெட்ராஸ்ல விட்டாங்க. பேபி சுப்பிரமணியம் கொண்டு இருந்தார். அப்ப அங்க தமிழ்நாட்டுக்கு பொறுப்பா இருந்தார். அப்புறம் இந்த கல்விக் கழக பொறுப்பாளர் இருந்தவர் இளங்குமரன் என்று ஓ, பேபி சுப்ரமணியம். கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமாம், அப்ப தெரியும், அவரு எங்களுக்கு தெரியுமே. ஒழுங்கும் செய்து எனக்கு ஒரு ரூமும் தந்து அப்ப கேட்டார் சார் தம்பி காய்ச்ச தம்பி என்ன சொல்றார் ஆமாம். தம்பி காய்ச்ச நீங்க எல்லா இதுவும் கொண்டறிவீங்களாம் இதை நீங்க இருந்து உங்களுக்கு எல்லா வசதியும் செய்தாரு நீங்க முழுக்க டாக்குமெண்ட்ஸும் எழுதுங்க. அப்ப நான் இருந்து கொண்டு இரவும் பகலும் அதை அந்த புத்தகத்தை எழுதுறது எழுதிய படங்கள் எல்லாம் அந்தந்த இடத்துல வேற ஒன்று காட்டி எழுதி முடிச்சிட்டு அப்ப நான் அவர்கிட்ட காட்டினேன். சுமார் ஒரு ஃபைனல் ப்ரூஃப் இந்த சுமார் ஒரு டிராப்ட் அடிச்சு கிராஃப்ட். தந்தவில்லை அடிச்சு தந்தவள அப்ப சொன்னார் சார் நாங்கள் நாளை இன்றைக்கு நான் கடலூருக்கு போவோம். ஜோர்ஜ் பெர்னாண்டஸ் அங்கே வந்திருக்கிறார் ஒரு மீட்டிங் வந்திருக்கிறார். சமாதா கட்சியின் தலைவராக இருந்தார். அவர்தான் பிறகு விபி சிங் என்ற ஆட்சியில டிஃபென்ஸ் மினிஸ்டரா இருந்தார். பாதுகாப்பு அமைச்சர் வரும். பாதுகாப்பு அமைச்சர். அப்ப ஆமாம். நாங்கள் அங்கே இருந்து அவரோட கார்லாம் போகிறோம் எல்லா டாக்குமெண்ட்ஸும் நான் கொண்டு வரேன். அந்த அவரோட கிட்டத்தட்ட 2 ஹவர்ஸுக்கு மேல நான் அவரோட இது காய்ச்சிருப்பேன் மீட்டிங்கை போட்டு அந்த என்னோட வந்து ஒரு ரூமுக்குள்ள அவரும் இருந்தார். நான் எல்லா படங்களையும் காட்டி இந்த சம்பவம் எல்லாத்தையும் காட்டி அபிடேவிட்ஸ் எல்லாம் கொண்டு வரேன் அதையும் காட்டி அப்ப அவருக்கு எனக்கு தெரியுது அவர்கிட்ட முகம் மாறிக்கொண்டு வருது. இந்த அவையில ஒரு ஜனநாயக நாடுன்னு சொல்லி கொண்டிருக்கிற ஆட்களுக்கு இவ்வளவு மோசமான என்ன வன்கொடுமைகள் என்ன பாலியல் வன்கொடுமை சொத்தெரிப்பு கொலை நடந்த எங்கட ராணுவ பேங்க செய்த அவரால் ஜீரணிக்க முடியல. சொன்னார் இதுக்கு நான் forward அணிந்துரை எழுதி தாரேன். இந்த புத்தகத்தை நீங்க அடியுங்க நாங்கள் எல்லா இடங்களையும் சப்ளை பண்ணுவோம். அப்ப அடிச்சு முடிச்ச உடனே நான் தமிழ்ல 25,000 வெல்லப்படுகிற புத்தகம் இந்தியாஸ் மயிலாய் அந்த மயிலாய் பேர் வச்சது காரணம் அதை அப்ரிசியேட் பண்ணவர் ஜோஸ் பெர்னாண்டஸ். அமெரிக்க ராணுவம் வியட்நாம் மக்களை சுற்றி வளைச்சு ஒரே நாள்ல கொலை செய்த சம்பவத்தை நான் இதை கட்டி இந்தியாவுக்கு வலியுறுத்துறது மயிலா என்று கம்பேர் பண்ணி எழுதினேன். நீங்க ஆரம்பி சொன்னது மாதிரி ம். இந்த ஜாலியன் வாலாபாக் பிரிட்டிஷ் ராணுவத்துக்கு எவ்வாறு களங்கத்தை ஏற்படுத்தினதோ அதே மாதிரி இந்தியா இந்த சாரி மயிலாய் படுகொலை அமெரிக்கனுக்கு களங்கத்தை ஏற்படுத்தின மாதிரி இந்திய அரசாங்கத்துக்கு எங்கட வலியுறுத்துற படுகொலை மிகப்பெரிய களங்கத்தை ஆமாம். இந்த படுகொலைகள் எண்ணிக்கை சில விட குறைவா இருக்கலாம். ஆனா நடந்த தாக்கம் அந்த பின் விளைவுகள் பெரிது, சம்பவங்கள் பெரிது. மிகப்பெரியது. அது நாங்க என்றும் நினைச்சும் பார்க்க என்றும் அது இன்று கூட ஒரு மறக்க முடியாத பெரிய பார்க்க பெரிய ஒரு முடியாத அவலமான ஒரு சம்பவம். என்னது சம்பவம் சொல்ல சம்பவம் விட அது. திட்டமிட்டு செய்யப்பட்ட அதுவும் ஒரு கட்டம். திட்டமிட்டு ஒரு செய்யப்பட்டது. இன அழிப்பு எனக்கு தான், ஒரு இன அழிப்பின் ஒரு இல்ல கட்டம் தான் அது. என்னண்டா சார் இப்ப இதுல ஒண்ணு என்னன்னாங்க இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு ஒரு 2 மந்த்ஸுக்கு முதல் சங்கர் பிரசாத் அந்த கொமாண்டர் எங்களை கூப்பிட்டு கதைச்சவர். எங்களையும் வேற கருத்துரை சிட்டிசன் கம்பெனியை கூப்பிட்டு கதைச்சு நீங்கள் என்ன
இடக்கிടെ எங்கட இராணுவத்துக்கு எதிரான தாக்குதல புலிகள் மேற்கொள்ளினோம். நீ இனி எப்போவாவது நடக்குமா இருந்தா அந்த இடத்தை நாங்க துவம்சம் செய்வோம், ம், எரிச்சு நாசப்படுத்துவோம் பிரிகேடி சங்க பிரசாத் சொல்றான். இப்ப அதுக்கு முதல் நாங்கள் ஒரு கனவான் ஒப்பந்தம் ஒன்று இருந்தது, ஒரு ஜென்டில்மேன் எக்ரிமெண்ட் மாதிரி. இந்த இந்தியன் ஆர்மி அந்த அவர் கர்னல் சர்மாவுக்கும் எங்களுக்கும் இடையில அவருக்கு ஒரு தலைவலியன்டா தண்ட பெட்டாலியன்ஸை இவங்க போற இடமெல்லாம் தாக்கி கொண்டிருக்கிறாங்க ம், புலிகள். ம், அங்கே ஒழுங்கேற்க போக முடியாது, வந்தாலும் தாக்குறாங்க, குண்டடிச்சிட்டு ஓடுறாங்க. அப்ப இதற்கு ஒரு இரிட்டேஷன் மாதிரி இருந்தா அப்ப எங்களை கூப்பிட்டு கேட்டார், எங்களோட புலிகளை தாக்க வேண்டாம்னு சொல்லுவோம், நாங்களும் அவையே தாக்கல. அப்ப நாங்கள் இதை ஜேம்ஸுக்கு வந்து சொன்னோம், கேப்டன். அப்ப ஜேம்ஸ் ஆயிட்டு இருந்தவர். ஜேம்ஸ் சொன்னார், இல்ல மசர் நாங்கள் அக்செப்ட் பண்றோம், என்ன அக்செப்ட் பண்றோம்னு சொல்லி போட்டு, ஆனால் ஒரு கண்டிஷன், ஒழுங்கேலுக்குள்ள வரக்கூடாது, சின்ன சின்ன சந்துகள் ஒழுங்கலுக்குள்ளே வரக்கூடாது, மெயின் ரோட எங்கேயாவது போய் வரலாம், நாங்க வீல தாக்க மாட்டோம். அதை மீறித்தான் இந்த சம்பவம் நடந்தது, இந்த ம், வெள்ளப்படம் நடந்தது. அஹ் தினேஷ் கபூர் தலைமையிட ஒரு அணி ஊரிக்காடு முகாமில் இருந்தும் கோபாலகிருஷ்ண மேனன் தலைமையில பொலியன்ல இருந்து வந்து ஒரு வி ஷேப்புக்கு அவங்க தங்கி இருக்கிற இடத்தை சுற்றி வளைக்க வந்தது. ம். அப்ப ஏற்கனவே சங்க பிரசாத் சொன்ன என்னன்னா, என்ன சம்பவம் நடந்தாலும் தான் கூட ஒரு அழிப்பன். அப்ப அழிக்க வேணுமென்றது அவன் ஏற்கனவே ஏற்கனவே திட்டமிட்டிருக்கிறான். திட்டமிடப்பட்டது. இது அவனுக்கு ஒரு வாய்ப்பா போச்சு. ம். அவன் தங்களை காப்பாற்றுறதுக்காக விடுதலை புலிகள் வேறு மீது முதல் தாக்குதலை மேற்கொண்டது. அது புலிகள் சொல்லி ஏனென்றா இப்படி சுற்றி வளைச்சு கொண்டு போனா அவர் அதுல இருந்து 9 10 பாதுகாப்பு புலிகள் இருந்தோம். பாதுகாப்பு தங்களோட முக்கியம். செல்ஃப் டிஃபென்ஸ் பாதுகாப்புக்காக அவன் தாக்கி போட்டும் உடனே தப்பி ஓடினால இந்த சந்தர்ப்பத்துல ஒரு புலி கூட அங்க கொல்லப்படே இல்லை. அப்ப இதுக்கு பிறகுதான் இதுதான் இந்த மிகப்பெரிய ஒரு இதா இருந்தது, அந்த மற்ற சார் கனவான் இந்த ஒப்பந்தத்தை. மற்ற சார் இன்னொன்று இந்த வல்வ படுகொலைன்றது வந்து இப்போ கிட்டத்தட்ட அது நடந்த கவளிகரங்கள்ல எத்தனை வீடுகள் எரிக்கப்பட்டது, எத்தனை மீன்பிடித்த வள்ளங்கள் எரிக்கப்பட்டது, எத்தனை மக்கள் கொலை செய்யப்பட்டார்கள்ன்ற தரவுகள் வந்து எடுக்க முடியும். இப்போ எங்களுக்கு தெரியாமலே இன்று வரைக்கும் எத்தனை தனித்தனியாக இந்த வடக்கு கிழக்கு மாநிலங்கள் ஈழப் பிரதேசங்கள்ல எத்தனை படுகொலைகளையும் கற்பழிப்புகளையும் அவர் செய்திருக்கிறார்கள். எத்தனை என்ன கற்பழிப்புகள் இப்ப வந்து எங்களோட பெண்கள் வெளியில சொல்லாம இருக்கிறோம் என்ன. சொல்லாம நான் அண்மையில ஒரு இன்டர்வியூல கொடுத்துட்டேன் அந்த பேசும்பொழுது கூட, தமிழ பெண்களை பொறுத்தவரையிலே ஒரு சுய கட்டுப்பாடு ஒன்று இருக்குது என்னன்னா, தங்களுக்கு இந்த துன்பங்களை இந்த இப்படியான பாதிப்புகளை வெளியே சொல்லாயிடும். அது ஒரு தார்மீக இது ஒன்று வேண்டாம். ஆனால் இந்த நிலையில இப்ப நான் அபிடேவிட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு கேட்க, எங்களுக்கு தானாக முன் வந்த ஒரு பெண் இந்திரா தேவி என்ற ஒரு பொம்பளை பிள்ளை, அந்த அவருக்கு ஒரு 35 40 வயதான் இருக்கு நினைக்கிறேன். நல்ல ஒரு நல்ல ஒரு சிவல பிள்ளை, ஒரு நல்ல ஒரு வடிவான பிள்ளை உண்டு உடுப்பட்டியில. அவ அவ என்ன தெரியும் அவருக்கு. வந்த உடனே, சார் எனக்கு இப்படி ஒரு பாதிப்பு ஏற்பட்டதுன்னு சொன்னேன். நான் அப்போ என்ன பாதிப்பு பிள்ளைன்னு கேட்டேன் நான். தனக்கு இப்படி ரேப்பிங் செய்தவங்க, பாலியல் வன்கொடுமை. அப்போ அவங்க சொன்னா, இப்ப நான் கேட்டேன், வேண்டாம் நான் அஃபிடேவிட்ஸ் எழுதி கொடுக்கணும் பிள்ளை, ஆனா இதை நீங்க அனுமதிப்புல தெரிய இல்லை, அது பிறகு உங்களோட பேர் எல்லாம் வெளியில வரும், பிரச்சனை இல்லையோன்னு கேட்டா அவ சொன்ன பதில் இந்த புறநானூற்று பண்ணி அப்பதான் நான் ஞாபகப்படுத்தி பார்த்தேன். எனக்கு வர்ற ஒரு பாதிப்பை விட எதிர்காலத்துல எங்கட தமிழீழ பெண்களுக்கு இப்படிய சம்பவம் நடக்கக்கூடாது, நடக்கக்கூடாது. நடத்தின இந்திய ராணுவத்துக்கு எதிராக என்னால முடிஞ்ச அவ்வளவு நடவடிக்கை நான் எடுப்பேன், நான் ரெடியா இருக்கிறேன்னு சொல்லி போட்டு அந்த மனுஷன் எனக்கு சொன்ன என்னண்டா, அதுல 4 ஆயுதங்களை உடுப்பிட்டி அங்கே இருந்துட்டா வெள்ளத்துல இருந்து கிட்ட 1.5 2 கிலோமீட்டர் தள்ளி, 2.5 கிலோமீட்டர் இருக்கும் சொல்ற வீரபத்திர கோயில். அந்த வீட்டுக்கு போயிருக்கிறாங்க, இங்க நடந்த சம்பவம் இங்க, ஆனா போயிருக்கிறாங்களா அங்க. ம். அப்ப தன்னை 2 ஆமி கையை பிடிக்கும், 2 ஆமி காலை இழுத்து பிடிக்க, தன் மகனை இழுத்து ஒண்ணு போட்டான் மற்ற ஆமியோட. அப்புறம் மாறி மாறி ரேப் பண்ணி இருக்கிறாங்க அந்த புள்ளைய. ம். அப்ப அது சொன்னாரு, அவ்வளோதான் சொல்லி போட்டு பிறகு வீடியோ கிளிப்ஸ் ஆக தந்தவ எங்களுக்கு. நாங்கள் ஒரு ½ 1/2 மணித்தியாலும் ஒரு வீடியோ டாக்குமெண்ட் ஒன்று செய்த நான் நேரம் சம்பவம் நடந்தது என்னுடைய நான் தான் காயத்தோட பேசி கொண்டிருக்கிறேன். ம். அப்ப கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 250 300 கொப்பீஸ் அடிச்சவங்க, இந்தியாவில் கொண்டேலாம் அடிச்சது, அடிச்சு போட்டு எல்லா எம்பசிக்கும் எல்லா நாட்டு இந்த இந்திய ராஜீவ் காந்தி எல்லாருக்குமே நாங்க கூட அனுப்புறது. அதாவது இந்த புத்தகம் ராஜீவ் வேற ஜோஸ் பெர்னாண்டஸ் என்னோட புத்தகம் அடிச்சு முடிச்ச கையோட அவர்தான் என்ன டெல்லிக்கு கூட்டிக் கொண்டு போனது என் வெஹிக்கிள்ல. கொண்டு போய் அங்க உள்ள எல்லா மினிஸ்டர்ஸுக்கும், ஃபாரின் டிப்ளோமேட்ஸ், மற்ற ஃபாரின் என்ன வெளிநாட்டு ஊடகவியலாளருக்கு எல்லாம் புத்தகம் தான் கொண்டே கொடுத்தேன், என்னை ம். கூட்டிக் கொண்டு தான் எல்லாம் கொடுத்து எல்லாம் கதைச்சவர்.
ராஜீவ்காந்தியை மட்டும் நேரா சந்திக்கல, நான் சந்திக்க இயலாது. சந்திக்க முடியாம போச்சு. அவர் இந்திய குறிப்பிட இந்திய 87ஆம் ஆண்டு இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தம் முடிந்தாகியோட ஈழத்தமிழர்கள் வந்து இப்போ சிங்கள இராணுவத்தால் பட்ட அவலங்கள்ல இந்த அவை நடந்த மோசமான செயல்கள் எல்லாம் தீர்ந்து எங்களுக்கு ஒரு விடிவு வரப்போவதென்று உலகாங்கிதம் அடைந்து இந்திய இராணுவம் வந்து ஈழத்திலே இறங்கும் பொழுது மலர் கொடுத்து வரவேற்று இந்திய இராணுவம் எப்படி ஈழத்தமிழர்களுக்கு இப்படியான பட்டு மோசமான செயல்களை மோசமான செய்தார்கள் என்பது வந்து செயல்கள். சரியான முறையில் ஆவணப்படுத்தப்பட்டு இருக்க வேண்டும். எல்லா பக்கங்களும் எங்கெல்லாம் தேடி எங்கெங்கெல்லாம் ஒவ்வொரு இவர்கள் கொடுமைகள் செய்தார்கள், கொலைகள், கொள்ளைகள், கற்பழிப்புகள், இந்த அழிவுகள் செய்த அத்தனையும் வந்து ஆவணப்படுத்தப்பட்டிருக்கணும். இப்போ அரசுட்ட வாரன் அரசு உங்களுடைய கருத்தை நீங்கள் பதிவு செய்யுங்க ம், கொஞ்சம். ஓ, உண்மைதான். இப்ப அவர் ஆனந்தராஜா ஐயா அவர்கள் கூறும்போது கேட்டுக்கொண்டிருக்கும் போது இந்திய ராணுவம் செய்த கொடூரங்கள் என்பது இப்போது நீங்கள் பார்க்கலாம். இந்த காசாவில் இஸ்ரேலிய ராணுவம் எவ்வளவு கொடூரங்களை செய்து கொண்டிருக்கின்றதோ அதே போன்ற ஒரு கொடூரங்களைத்தான் நாங்களும் அனுபவித்திருக்கின்றோம். இது வல்வெட்டித்துறையில் இடம்பெற்றது 1989ஆம் ஆண்டு. 87ஆம் ஆண்டு அந்த போர் ஆரம்பித்த போது கூட உங்களுக்கு தெரியும், அவர்கள் உலகத்திலேயே என்னென்ன எதை எதை போர்க்குற்றங்களாக பிரகடனப்படுத்தினார்களோ, எது எது போரில் போர் விதிகளில் மீறப்படக்கூடாது என்று கூறினார்களோ அவற்றை எல்லாவற்றையும் தான் இந்திய ராணுவம் முதலில் உடைத்தது. நீங்கள் பாருங்கள், இந்த அக்டோபர் 10ஆம் தேதி அவர்கள் சண்டையை ஆரம்பித்த போது முதலில் அவர்கள் குண்டு வைத்து தகர்த்தது வந்து ஊடகங்கள், பத்திரிகை நிறுவனங்களை முதலில் குண்டு வைத்தார்கள். அதன் பிற்பாடு அதாவது தமது தரப்பில் இழப்புகள் ஏற்பட்ட போதெல்லாம் அவர்கள் பழி தீர்த்துக் கொண்டது பொதுமக்களைத்தான். பொதுமக்கள் என்று அவர்களுக்கு வலுவாக தெரியும். வயதானவர்கள், குழந்தைகள், பெண்கள் என்று எல்லோருக்கும் தெரியும். விடுதலை புலிகள் யார் என்றும் தெரியும், எத்தனை பேர் என்றும் தெரியும். அவர்களின் வயது எல்லை, அவர்களின் போராளிகளின் வயது எல்லை, போராளிகள் எல்லாம் தெரியும். ஏனென்றால் அவர்கள் பயிற்சி கொடுத்தவர்கள். அவர்களிடம் புலனாய்வுத்துறை இருக்கின்றது. எத்தனை பேர் விடுதலை புலிகளில் போரிடும் தகுதி உள்ளவர்கள் இருக்கிறார்கள் என்பதும் தெரியும். எத்தனை தளபதிகள் இருக்கிறார்கள் என்றும் தெரியும். எல்லாம் துல்லியமாக தெரிந்து கொண்டு வந்த பிற்பாடும் தங்கள் இயலாமையை வந்து பொதுமக்கள் மீது காட்டியது. அது உலகத்தில் மிகப்பெரிய 4வது 5வது இராணுவம் என்று கூறினாலும் தங்கள் இயலாமையையும் தங்கள் போரிடும் தகமையின் இயலாத்தன்மையையும் பொதுமக்கள் மீது பஞ்சம் தீர்த்ததாகத்தான் இருக்கு. ஆனால் சில சந்தர்ப்பங்களில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவர்கள் ஒரு பொழுதுபோக்குக்காக கூட படுகொலை செய்தார்கள். ஒரு 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 உயிரை கொல்லும் போது அல்ல ஒரு மனிதரை கொல்லும் போது அவரை தான் நம்பி எத்தனை குடும்ப உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்ற ஒரு சிந்தனை கூட இல்லை. எங்களை, அதாவது நீங்கள் கூறினீர்கள் மலர் கொடுத்து வரவேற்றார்கள் என்று. அப்படி வரவேற்றவர் எங்களை ஒரு மனிதர்களாக கூட அவர்கள் பார்க்கவில்லை. உங்களுக்கு தெரியும், வைத்தியசாலை, யாழ் வைத்தியசாலை படுகொலையை நீங்கள் பார்க்கலாம். வைத்தியசாலை என்று தெரியும், அங்கு வைத்தியர்கள் இருக்கிறார்கள் என்று தெரியும், தாங்கள் சுடுவது வைத்தியர்களை தான் என்றும் தெரியும், நோயாளர்கள் தான் என்றும் தெரியும். அவ்வாறுதான் நவாலியில் கூட இப்ப எங்கட அதாவது சண்டை தொடங்கின காலத்தில் நவாலியிலிருந்து இடம்பெயர்ந்து மூளாய் பகுதிக்கு சென்றிருந்தோம். அப்போது எங்களோட மாமா வந்து கிட்டத்தட்ட அப்பதான் வந்தவர், வெளிநாட்டிலிருந்து துபாயிலிருந்து அப்பதான் வந்தவர். அவருக்கு என்ன நடக்குதுன்றே தெரியாது. அவரும் இடம்பெயர்ந்து வந்திருந்தார். அந்த பொன்னால பாலத்துல மீன் வாங்கத்தான் போய் நின்றது. அப்பதான் இவங்கள் வந்து முதலில் விடுதலை புலிகள பலத்தை சரியாக குறைத்துத்தான் மதிப்பிட்டவர். தங்களால் இயலாதென்ற போது MI-24 உலங்கு வானூர்திகளை இந்தியாவிலிருந்து கொண்டு வந்தார்கள். காரநகர் பகுதியால் தான் வந்தது. ஆனால் வரும்போது அங்கு யாரும் இல்லை, பொதுமக்கள் தான் நிற்கிறார்கள் என்பதும் தெரியும். சும்மா 2 குண்டுகளை கலட்டி போட்டு விட்டு சென்று விட்டார்கள். 5 பேர் கொல்லப்பட்டார்கள், பெருமளவானாக்கள் காயம். மூளாய் வைத்தியசாலையில் மருந்துகள் இல்லை, ஒன்றுமில்லை. எங்களை சின்னம்மா ஒரு ஆளுக்கு அது செல் விழுந்தது. அவ வீடு பார்க்க போற இடத்துல சும்மா கண்ட வேடத்தான் செல் அடிப்பது அவங்க. அப்ப அனஸ்தீசியாவும் இல்லை, அதாவது விரைப்பூசி போடுவதற்கு மருந்து இல்லை. 4 பேர் அமர்த்தி பிடிக்க அந்த பால் பிளேட்டை ஸ்டெரலைஸ் பண்ணது, என்னென்றால் நெருப்பில் காட்டித்தான் அந்த காலை அறுத்தெடுத்தது. 4
இப்ப நீங்கள் காசாவில் நீங்கள் பார்க்கின்ற அந்த அவலம் எல்லாத்தையும் நாங்கள் அப்போது பார்த்தோம். ஆனால் இவை எல்லாவற்றையும் நாங்கள் இவ்வாறு நாங்கள் கதைச்சு கொண்டே போகலாம். இன்றைக்கு டைம் பத்தாது. இது நடந்த ஒவ்வொரு மக்களையும் நீங்கள் போய் சந்தித்தீர்கள் என்று சொன்னால் அவர்களிடம் இருக்கின்ற இப்ப நான் கூட கிட்டத்தட்ட 7-8 உறவினர்களை இழந்திருக்கிறேன். இதே போலதான் எனது நண்பரின் அம்மா அவர் அதில் ஒரு ஒரு கொமாண்டரால் இறந்து விட்டார். அது விடுதலை புலிகளுடனான சண்டையில் அவர்கள் அடித்து விட்டு போய்விட்டார்கள். ஆனால் வரும்போது அவர் குழந்தைகளுடன் அவ இருக்கிறார். அவ நாங்கள் பொதுமக்கள் என்று கையை உயர்த்தின அதே சமயம் நெத்தியில் சுட்டு விட்டு போவோம். அப்படித்தான். அப்ப இப்படி நீங்கள் கதைத்து கொண்டு போனீர்கள் என்று சொன்னால் இவ்வளவோ வரலாறுகள் வேறு. உண்மையில் இதனை நாங்கள் ஆவணப்படுத்த வேண்டும். இதனை ஒரு பொறுப்பு இதனை நாங்கள் தற்போதும் காலம் கடந்து விடவில்லை. நாங்கள் ஐக்கிய நாடுகள் சபையிடமோ அல்லது மனித உரிமைகள் ஆணைக்குழுவிடமோ அல்லது மன்னிப்பு சபையிடமோ இதனை கொடுத்து இதற்கான பொறுப்பு கூறல். இப்போ நாங்கள் இலங்கையிடம் பொறுப்பு கூறலை கேட்கின்றோம். ஓகே, ஆனால் இதற்கான பொறுப்பு கூறல் என்று சொன்னால் சரி, அதற்காக ஒரு பரிகாரத்தையாவது அவர்கள் இதுவரை செய்தார்களா என்றால் அதுவும் இல்லை. சரி, நீங்கள் வந்தீர்கள் ஒரு மாகாண சபையை கூட நீங்கள் நிறுவினீர்கள், அதை கூட நிறுவ முற்படவில்லை. இன்று பொருளாதார தடை என்று கூறி பொருளாதார சிக்கலில் இலங்கை தவித்த போது இந்தியா உதவி செய்தது, தமிழ்நாடு உதவி செய்தது. அந்த தமிழ்நாட்டு உதவியை கூட நாங்கள் ஒரு கம்யூனிட்டிக்கு செய்யவில்லை, நாங்கள் இலங்கைக்கு செய்தோம் என்றுதான் கூறுகிறேன். ஒரு தமிழ் மக்களை இன்னும் நீங்கள் ஒரு மனுஷராக கூட இன்று வரையிலும் கூட இவ்வளவு படுகொலைகளையும் செய்து இவ்வளவு அநியாயத்தையும் செய்து அதற்கு பொறுப்பு கூறவும் இல்லை, அதற்கான பரிகாரத்தை தரவும் இல்லை. அரசியல் தீர்வென்று நீங்கள் பேசினீர்கள், அது தொடர்பாகவும் கதைக்கவும் இல்லை. இலங்கை அரசுக்கு எந்தவித அழுத்தமும் கொடுக்கவில்லை. அப்ப எங்களுக்கு எதுவுமே செய்யாத உங்களை குற்றம் செய்தவர்களை நாங்கள் ஏன் மன்னிக்க வேண்டும்? இல்ல, இந்திய ராணுவம் செய்த எத்தனையோ படுகொலைகள், கற்பழிப்புகள் இன்று கூட இன்னும் வெளியில் தெரியாம எத்தனையோ விடயங்கள் இருக்கின்றன. நான் அறிந்த வகையிலே என்னுடைய நண்பர்களால் உரும்புராயிலே பெரியவரால் அவர் ஒரு சம்பவத்தை சொன்னார். இந்த வீடு வீடாக சோதனை செய்யும் பொழுது அந்த இந்திய ராணுவம் தங்களுடைய சின்னம்மா 8 மாத கர்ப்பிணியா இருந்தவர்களே சுட்டுக் கொண்டார்கள். அப்ப இதேன் வெளியில் கொண்டு வரவில்லை என்று கேட்டால் தங்களை அச்சுறுத்தினார்கள், தங்களால் வெளியில் சொல்ல முடியவில்லை. இப்படி எத்தனை சம்பவங்கள் வெளியில் தெரியாமல் நடந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. நவாலியில் கூட எத்தனையோ சம்பவங்கள் இடம்பெற்றது, மானிப்பாயில் எத்தனையோ சம்பவங்கள். பல சம்பவங்களை அவர்கள் வெளியில் கூறுவதில்லை. என்னென்று சொன்னால் அது உங்களுக்கு தெரியும், எங்கட தமிழ் மக்களின் கலாச்சாரத்தின் ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கின்றது. அதாவது சில இடங்களில் சும்மா அவர்கள் குற்றம் சாட்டிவிட்டு தமது முகாமுக்கு கொண்டு பொம்பளை பிள்ளையை நீங்கள் பின்னேறம் உறக்கி விட்டு போக வேண்டும், விடிய கூட்டிக் கொண்டு போவோம். அதை சொல்ல தேவையில்லை. இதெல்லாம் நடந்தது. இது எல்லாத்தையும் அவங்க செய்தாங்க. என்ன அநியாயத்தை செய்ய முடியுமோ அத்தனையையும் மிருகத்தனமாகத்தான் எங்களை ஹேண்டில் பண்ணது. முழுக்க மிருகத்தனம். அது மட்டுமா, அதற்கு பிறகு ஒட்டுக்குழுக்களை கட்டியமைத்து டிஎன்ஏ என்ற தமிழ் தேசிய இராணுவம் ஒன்றை கட்டியமைத்து அதன் மூலம் தமிழ் மக்களை, தமிழ் இளைஞர்களை பிடித்து எங்களுக்குள் மோதவிட்டு சகோதரத்துவ மோதலை உருவாக்கி என்று சொல்லி இந்திய இராணுவம் செய்த படுகொலைகளும் அநியாயங்களும் ஏராளம். ஆனால் அதற்கு அவ்வளவத்தையும் நாங்கள் இழந்த பிற்பாடு கூட அதற்கு பொறுப்பு கூறவும் இல்லை, அதற்கான நீதியை பெற்றுத்தரவும் இந்தியாவோ இந்திய அரசோ அல்லது இந்திய அரசியல்வாதிகளோ இதுவரையில் காத்திரமான நடவடிக்கைகளை எடுக்கவும் இல்லை. சரி, ஒரு பாதிக்கப்பட்ட இனத்துக்கான தீர்வை கொடுப்பதற்கு அல்லது அவர்களுக்கு ஒரு சுபீட்சமான வாழ்க்கையை கொடுப்பதற்கு ஏதாவது செய்வார்கள் என்றா இல்லை. இன்றும் நீங்கள் பாருங்கள், ஒரு போரினால் பாதிக்கப்பட்ட இனத்தின் கடல் வளத்தை கூட அள்ளிக்கொண்டு செல்கிறார்கள். இன்று கடல் வளத்தை அதாவது 360 மில்லியன் ரூபாய்கள் ஒரு நாள் அந்த வடபகுதி கடலில் மட்டும் அவர்கள் அள்ளிக்கொண்டு செல்கிறார். அதற்கு கூட யாரும் இல்லை. அதாவது இந்த 83ஆம் ஆண்டிலிருந்து இந்த போரை அவர்கள் தங்கள் பொருளாதார வளர்ச்சிக்கு பயன்படுத்தினார்கள். இந்த போரை தூண்டி போரின் போது தமிழ் மக்கள் கடலுக்கு செல்ல முடியாது என்ற போது அந்த வளத்தை அவர்கள் தான் அனுபவித்தார்கள். ஆனால் போர் முடிந்த பிற்பாடும் அதனை கொடுப்பதற்கு அவர்களுக்கு விருப்பம் இல்லை. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு உதாரணத்துக்கு சொல்றேன். இந்த பிரிட்டிஷ் காலத்திலே, பிரிட்டிஷ் காலனி காலத்திலே
பிரிட்டிஷ்காரர் இந்தியாவிலே சுரண்டி கொண்டு போன இவ்வளவு பெறுமதியான எங்களுடைய திட்டங்கள் சொத்துகள் எல்லாம் எல்லாம் இன்றைக்கு திருப்பி தரணும் என்று இந்தியா கதைக்குது. அதே மாதிரி இந்த ஜலியன் வாலாபாக் படுகொலைகள் இருக்குதானே, அதில் கொல்லப்பட்ட மக்களை வந்து அதுக்கு ஒரு நினைவு சின்னத்தை உருவாக்கி இன்று அதை இன்று ஒரு பேசுபொருளாக வச்சிருக்கின்றார்கள். ஆனால் ஈழத்திலே அவர்கள் செய்த படுகொலைகளையும் ஈழத்திலே அவர்கள் கடலிலே செய்கின்ற சுரண்டல்களையும் மறைப்பதற்கு எத்தனையோ வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இன்று வரைக்கும். உண்மைதான். ஆனால் அதே போல யார் இப்போது பிரித்தானியாவிடம் இருந்து தங்கள் நிதியை கேட்கிறார்கள், தங்கள் செல்வத்தை கேட்கிறார்கள் இந்தியர். அதே போல ஆப்பிரிக்க நாடுகளும், ஆப்பிரிக்க அண்மையை கூட ஒன்றை படித்தேன். ஆப்பிரிக்காவின் ஒரு மன்னரின் தொல்லியல் ஒரு சான்று, ஒரு முடி, அது தங்கத்தால் செய்யப்பட்டது. அதை பிரித்தானியா கொண்டு வந்து வைத்திருக்கிறார் என்று சொல்லி இப்போ அவர்கள் அதை கேட்டு, ஆனால் இவர்கள் அதை கொடுக்கவில்லை, ஆனால் வாடகைக்கு தருகிறோம் என்ற அளவுக்கு கொடுத்திருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட 100-200 ஆண்டுகளுக்கு மேற்பட்டதை இப்போது கேட்கிறார்கள். நாங்களும் கேட்கலாம். எங்களுக்கு 35 ஆண்டுகள் கடந்திருக்கின்றன. அதை நாங்கள் தான் செய்ய வேண்டும். இப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவில் இடம்பெற்ற படுகொலைக்கு பழி வாங்குவதற்காக அங்கிருந்து வந்து பிரித்தானியாவில் வைத்து பிரித்தானியா படை அதிகாரியை சுட்டுக் கொண்ட வரலாறும் இருக்கின்றது. அதை யார் நீங்கள் செய்தீர்கள். ஆனால் தமிழ் மக்களுக்கு நீங்கள் செய்ததற்கு நாங்கள் அதனை மறந்துவிட்டு உங்களுடன் கலைக்க வேண்டும், அல்லது நீங்கள் தொடர்ந்து செய்கின்ற அநியாயத்தை நாங்கள் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்ப்பது. 2021 வந்து ஒரு சீக்கியரால் மகாராணியை கொலை செய்யறதுக்கான திட்டமிட்டதுன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணப்பட்டார், கைது செய்யப்பட்டார் ஐக்கிய ராஜ்யத்திலே. அது கூட அந்த பழைய சம்பவங்களினுடைய ஞாபகமாக தான் அந்த கொலைகளுக்கு முயற்சி செய்தார்களா? உண்மைதான் என்று சொன்னால் அவர்களை பொறுத்தவரையில், அதாவது ஆஸ்திரே என்றவரை படுகொலை செய்ததை கூட அவர்கள் ஒரு தங்களின் தேசிய வீரர் என்ற பட்டியலில் தான் அவரை சேர்த்திருந்தார், படுகொலை செய்தவரை. ஆனால் அதே பிரித்தானியாவை பொறுத்தவரையில் இந்தியாவுக்கு அது ஒரு அந்நிய நாடு. இந்தியாவை பொறுத்தவரையிலும் எங்களுக்கு அது ஒரு வெளிநாடு. அது இந்திய தொப்புள் கொடி உறவு என்று நாங்கள் சொன்னாலும் அது ஒரு ரிலேஷன்ஷிப்பே தவிர நாங்கள் வேறு இனம், நாங்கள் திறமை உள்ள ஒரு இனம், அவர்கள் இன்னொரு நாடு. விடுதலை புலிகளும் அதனைத்தான் பார்ப்பேன், இந்தியாவுடன் நாங்கள் நட்பாக இருக்கிறோம். ஆனால் நீங்கள் ஒரு வேறு நாடு, நாங்கள் இன்னொரு நாடு. அப்ப எங்கள் பிரச்சனைக்கு நீங்கள் வரும்போது எங்கள் இறமையை மதித்து நீங்கள் வர வேண்டுமே தவிர, நீங்கள் நட்புறவா சரி தொப்புள் கொடி உறவு என்றால் நீங்கள் தொப்புள் கொடி உறவுன்றதுக்கு என்னத்தை செய்தீர்கள் இதுவரை காலம்? எதுக்குமே செய்யவில்லை. இப்ப நீங்கள் கூறியது போல உண்மையில் இது தொடர்பான இப்ப ஆனந்தராஜா அவர்களுக்கு கலைக்கும் போது கூறியிருந்தார், எங்களில் எத்தனையோ படுகொலைகள் தொடர்பான ஆவணங்கள் வந்து மிக குறைவாக இருக்கின்றன. நாங்கள் அது தொடர்பாக எங்களை தமிழ் சமூகத்தில் எத்தனையோ எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ பேர் நிதி வளம் உள்ளவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இதற்கான நிதி உதவிகளை உண்மையில் ஒரு ஆவணத்த புத்தகங்களை எழுதி அதனை கொண்டு வந்து வருவதற்கு எங்களுக்கு மனித வளம் தேவை, நிதி வளம் தேவை. அது வந்து முக்கியமானது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா வியட்நாம் போராக இருக்கலாம், நாங்கள் இதற்கு முதல் கலைத்துக் கொண்டிருந்தோம், வியட்நாம் போராக இருக்கலாம், பலஸ்தீன போராக இருக்கலாம், எத்தனையோ ஆவணங்கள் வெளிவந்திருக்கின்றன. அதுதான் இந்த நாடுகளின் உண்மை தன்மையை அல்லது போலியான தன்மையை தோலிட்டு காட்டிக் கொண்டிருக்கின்றன. இவ்வாறான நிகழ்வு இப்ப நாங்கள் இதுல கதைக்க வந்ததும் என்னன்னு சொன்னால், நாங்கள் எதிர்வரும் காலத்தில் கூட எமது அடுத்த சந்ததியினருக்கு கூட ஒரு தவறான வரலாற்றை இவர்கள் பூத்தி விடுவார்கள். உண்மையில் என்னென்று சொன்னால், இப்ப பாருங்கள், மகாவம்சத்தை பொறுத்தவரையில் அது ஒரு புனைகதை என்றுதான் நாங்கள் சொல்கிறோம். ஆனால் அவங்கள் அதை எழுதி இப்போது யுனெஸ்கோ வரையும் கொண்டு சென்று விட்டார்கள். காலத்து காலம் அதை வந்து புதுப்பித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். வரலாற்றை எழுதுவது இப்ப பல பிள்ளைகள் எல்லாம் இந்த போராட்ட காலத்தில் பிறக்கவே இல்லை, இப்போ தெரியாது. அதை நாங்கள் கொண்டு வருவதன் மூலம் தான் அவர்கள் இந்த வரலாறுகளை அறியலாம். வரலாறுகளை அறியும் போதுதான் உண்மையில் இப்போது அவர்கள் யோசிக்கலாம், இந்தியா நட்பு நாடு, தொப்புள் கொடி உறவன். ஆனால் அந்த நட்பு நாடு பிரச்சனை இல்லை, நாங்கள் 1000 நாட்டுடன் நட்பாக இருக்கலாம், இந்த நாட்டையும் நாங்கள் பகைக்க தேவையில்லை. ஆனால் இந்த நாடுகளின் கொள்கைகள் எவ்வாறு இருக்கும், இந்த நாடுகள் எங்களுக்காக வரும்போது அவர்கள் எந்த கொள்கையை பயன்படுத்துவார்கள், எங்கு நிற்பார்கள் என்பது அறிய வேண்டும் அந்த இளம் தலைமுறையினர்.
அல்லது அவர்களும் இவர்களின் ஏமாற்றுத்தனத்துக்குள் சிக்கிவிடக்கூடியது. அதுக்கு பொறிக்குள் அவ்வாறு விழுந்து சிக்காமல் இருப்பதற்குரிய ஏது நிலை என்று சொன்னால் நாங்கள் சரியான வரலாற்றை அவர்களிடம் கொண்டு செல்ல வேண்டும். இப்ப இந்த புத்தகம் எழுதியது உண்மையில் அப்போது விடுதலை புலிகளின் உண்மையில் இந்த புத்தகத்தை எழுதுவதற்கு எவ்வளவு அனுசரணை வழங்கியது. நீங்க பாருங்கள், அந்த நேரத்தில் அவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில் வள்ளத்தை அனுப்பி இவரை இந்தியாவுக்கு கொண்டு வந்ததை எழுத வைத்தது என்றால் அது ஒரு 1000 தாக்குதல்களை விட அந்த ஒரு புத்தகம் உங்கள் விடுதலை போருக்கு மிக முக்கியமான. இப்ப பிடல் காஸ்ட்ரோ அவர்கள் சொல்லுவார்கள், 1000 மேடை பேச்சலை விட ஒரு கெரில்லா தாக்குதல் சிறந்த பிரச்சாரம். ஒரு தாக்குதல் வந்துட்டா எல்லா ஊடகமும் போடுவாங்க சித்துட்டா. அதே போலதான் இந்த ஒரு புத்தகம் அந்த முக்கியத்துவத்தை அவர்கள் அப்போது உணர்ந்திருந்தார். அவர்களிடம் அப்போது குறைஞ்ச வளம், போராளிகளும் ஒரு சொற்பம் வசதி, அப்படி இருந்தும் இவரை நாங்கள் இந்தியாவுக்கு கொண்டு வந்து அதை செய்து எல்லாரையும் சந்திக்க வைத்து அதை கொண்டு வரணும் என்று சொன்னால் எங்கள் ஆவணங்கள், எங்கள் வரலாறு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, அது சரியாக பதிவு செய்யப்பட வேண்டும், அது அனைத்துலக சமூகத்துக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும் என்றால் தான் அடுத்த தலைமுறை போராட்டத்தை எடுக்கும் போது யார் எதிரி, யார் நண்பன், யாரை எந்த அளவுக்கு நாங்கள் நம்ப வேண்டும், எப்படி என்ற வரலாறு தெரியும். அல்லது மீண்டும் நாங்கள் முட்டி முதி நிற்போம். இப்ப இந்த இவ்வாறான எமது நினைவுகள், இவ்வாறான எமக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் தொடர்பாக நாங்கள் தொடர்ச்சியாக அவ்வாறு கலந்துரையாடல்களை மேற்கொள்வது ஒரு புறம் இருக்க, நாங்கள் இதற்கான ஆவணங்களை தயாரித்தல், அதனை கொண்டு செல்லல். இந்த ஆவணங்களை இப்போது நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இப்போது எமது அப்போது அதாவது 89, 90களில் இருந்ததை விட இப்போது எங்கள் இளம் பிள்ளைகள் பல நாடுகளில் பல மொழிகளில் புலமை பெற்றவர்களாக இருக்கிறார்கள். அவர்களின் ஊடாக இதனை நாங்கள் மொழியாக்கம் செய்யலாம். அது மட்டுமல்லாம மொழியாக்கம் எங்களுடைய புலமை வாய்ந்த இளையோர்கள் உலகம் பூரா இருப்பது மட்டுமே. அன்றைய காலத்தை விட இன்று தகவல் தொடர்பு என்பது நவீனமயப்படுத்தப்பட்ட உலகத்திலே எங்கள் பெருவிரல்களுக்குள்ளே இருக்கின்றன. தகவல்களை உடனுக்குடன் ஒவ்வொரு செகண்டுக்குள் நாங்கள் பரிமாறக்கூடிய அளவுக்கு தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கு. அதனால எங்களுடைய சரியான தகவல்களையும் எங்களுடைய சரித்திரங்களையும் நடந்த விடயங்கள் அத்தனையும் சரியான முறையில் ஆவணப்படுத்தி அடுத்த தலைமுறைக்கு கொண்டே சேர்க்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. இப்ப தலைவர் ஒன்றை கூறுவார், வரலாறு எனது வழிகாட்டி என்று. வழிகாட்டி என்றால் அந்த வரலாறு சரியாக இருந்தால் தான் உங்களை சரியாக வழிகாட்டும். அப்ப அந்த வரலாறு சரியாக எழுதப்படுவதற்கு அந்த அனுபவம் உள்ளவர்கள் தான் தேவை. அந்த போருக்குள் வந்தவர்கள், அதில் நின்றவர்கள். ஏனென்றால் இப்ப நாங்கள் பலரை இழந்து கொண்டிருக்கிறோம். காலம் போக போக பல சாட்சிகள் இல்லை. அப்ப ஒவ்வொரு சாட்சிகளும் இழக்கப்படும் போது நாங்கள் எங்கள் தகவல்களையும் இழந்து விடுகிறோம். அதை ஆவணப்படுத்த நாங்கள் பின்னிக்கின்ற அதே காலத்தில் எங்கள் ஆவணங்களும் எங்கள் வரலாறுகளும் தொலைந்து போய் கொண்டிருக்கின்றன. அதுதான் இப்ப முந்தைய காலம் மாதிரி இது கல்வெட்டில் இருக்கவில்லை, காலங்காலமாக அழியாமல் இருப்பது உங்கள் மூளைக்குள் தான் இருக்கின்றது. இல்லை என்றால் ஒரு பேப்பரில் இருக்கு. அந்த பேப்பர் ஆவணமாக பட்சத்தில் அந்த பேப்பர் காணாம போகலாம், அல்லது எங்களுடன் சேர்ந்து எங்கள் மூளையும் அழிந்து போகலாம். அப்ப அதற்குத்தானோ தெரியாது அந்த காலத்துல கல்வெட்டில் எழுதி வைத்தார்கள். ஏனென்றால் அது ஏதாவது ஆண்டுகள் இருக்கும் என்று சொல்லி. அப்ப இவ்வாறான அதாவது இந்த வல்வை படுகொலையை பொறுத்தவரையில் உண்மையில் இலங்கையில் இடம்பெற்ற படுகொலைகளில் மிக மிக முக்கியமானது இந்தியாவின் ஒரு உண்மையான முகத்தை காட்டியது. இந்தியா உண்மையான முகம் என்று சொல்வதை விட கோர முகத்தை காட்டியது. உண்மையான ஜனநாயக நாடு என்றுதான் அவர்கள் கூறுகிறார்கள். அது அனைத்துலக சமூகம் அவர்களை ஜனநாயக நாடு என்று கூறுவது அவர்களின் சந்தை வாய்ப்புக்காக. உண்மையில் காந்தியைத்தான் அவர்கள் ரூபாய் நோட்டிலும் வைத்திருக்கிறார்கள். காந்தியைத்தான் தமது தேசபிதாவாகவும் கூறுகிறார்கள். அந்த காந்தியை சுட்டுக் கொண்டதும் அவர்கள் தான். இன்றைய ஆய்வுகளின்படி உலகிலே பெண்களுக்கு ஆபத்தான நாடும் இந்தியா என்றுதான் கணக்கெடுப்பிலே சொல்லப்படுகின்றது. உண்மைதான். பெண் தனியாக இரவிலே வெளியே போக முடியாத அளவுக்கு சொன்னா இதே ஜனநாயக நாட்டில தான் இது நடக்கிறது. நாங்கள் இதுகளை பேசும் போதுதான் அவர்களுக்கு ஒரு அழுத்தம் வரும். அப்ப அவர்கள் இதை நாங்கள் பேசும்போதுதான் அவர்களுக்கும் ஒரு அழுத்தம் வரும். எங்களை ஏதாவது ஒரு விதத்தில் எங்களையும் மதிக்க வேண்டும், அல்லது எங்கள் இறமையை மதிக்க வேண்டும் என்ற ஒரு அழுத்தமும் வரும். அதற்காகத்தான் பல நாடுகளை பலஸ்தீனத்தை பொறுத்தவரையில் நீங்கள் பாருங்கள்,
அங்கு இந்த அல் ஜசீரான்ற ஒரு ஊடகம் தான் அந்த அந்த மக்கள் அவலத்தை இவ்வளவு தூரம் கொண்டு வந்ததும் அந்த ஊடகம். அல் அது ஜசீரா. கிட்டத்தட்ட எத்தனையோ 100க்கும் மேற்பட்ட ஊடகவியலாளர்களை இழந்திருக்கிறார். ம். இதுவரையில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 165க்கும் மேற்பட்ட ஊடகவியலாளர்கள் இந்த 300 நாள் போரில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஆனாலும் அந்த ஊடகவியலாளர்கள் முக்கியமானது என்று சொன்னால் இந்த நிகழ்வுகளை வெளியில் கொண்டு வருவது. இப்ப இவர் கதைக்கும் போது கூறியார் என்று, அதாவது இந்த ராணுவம் அந்த படுகொலையை மேற்கொண்ட போது இந்த ஊடகவியலாளர்களின் உள்ளுக்கும் அனுமதிக்கவில்லை, யாரும் வெளியில் போகவும் அனுமதிக்கவில்லை. என்றால் அவ்வளவுத்துக்கு அவர்கள் திட்டம் போட்டுத்தான் செய்கிறார்கள் ஒரு படுகொலையை. இப்ப ஈழத்தமிழர்களை உண்மையாக அவர்கள் காக்க வரவில்லை என்பது தெளிவானது ஒன்று. ஏனென்று சொன்னால் அந்த அக்டோபர் 10 போர் ஆரம்பித்த போது கூட அவர்கள் தெளிவாக செய்தார்கள். முதலில் ஊடகங்களை தகர்த்தார்கள். வெவ்வேறு இடங்களில் எவ்வாறு முகாம்களை போட்டு எவ்வாறு ஒரே அடியாக அதனை கைப்பற்றலாம் என்று திட்டம் போட்டார்கள். அதாவது திட்டம் போட்டுத்தான் அவர்கள் வந்தார்கள். ஆனாலும் அந்த தமிழ் மக்களின் அந்த போராட்டம் அந்த இந்தியாவுக்கு எதிரான அந்த போராட்டம் எமது உரிமையை, அதாவது விடுதலை புலிகளை பொறுத்தவரையில் தங்கள் உரிமையை, தங்கள் இழந்த தேசத்தை மீட்பதற்கான அந்த போர், அதில் எந்த இராணுவத்தையும் எதிர்ப்பதற்கு துணிந்து நின்றதுதான் அந்த வெற்றிக்கான காரணமும். இதுல முக்கியமா இன்னொன்று சொன்னா, அந்த திரு அனந்தராஜா ஐயா போன்ற வாழும் சாட்சியாக இருக்கின்ற இன்னும் எத்தனை பேர் இருப்பார்கள், மறைந்திருக்கின்றார்கள். அவர்கள் முன்வைந்து தாங்கள் கண்ட அனுபவங்களை பதிய வேண்டும். ஒரு புத்தகங்களாகவோ ஒரு காணொளிகளாகவோ அல்லது அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகக்கூடிய வகையில் அழியாத பதிவுகளாக இதை முன்னுக்கு கொண்டு வர வேண்டிய ஒரு தேவை இன்றைக்கு இருக்குது. நாங்கள் இன்றைக்கு பல பேரை இழந்து, நீங்கள் சொன்ன மாதிரி பல பேரை இழந்து கொண்டு வாரோம். அப்போ அந்த இழப்புகளுக்கு முதல் இவைகள் எல்லாம் சரியாக கொண்டு வரப்பட வேண்டும். மற்றது இதுவரை காலம் இந்த இந்திய இராணுவம் செய்த கபலீகரங்களை நாங்கள் ஒரு ஐநா சபைக்கோ, நீங்கள் சொன்னது போல சொன்னது போல ஐநா சபைக்கோ அல்லது சர்வதேச நீதிமன்றங்களுக்கோ அல்லது ஒரு அம்னஸ்டிக்கோ கொண்டு போகாத எங்களுடைய தவறு. இவைகளையெல்லாம் யோசித்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஒட்டுமொத்த ஈழத் தமிழர்களும் நாங்கள் எங்களுடைய இருப்பையும் எங்களுடைய வாழ்வையும் எங்களுடைய கலை பண்பாடு கலாச்சாரம், எங்கள் பூர்வீக நிலம், எங்களுடைய கடல், இவற்றை நாங்கள் பாதுகாத்து எங்களிடத்திலே நாங்கள் அரசியல் அபிலாசைகளுடன் தலை நிமிர்ந்து வாழ வேண்டுமாக இருந்தால் எங்களை நாங்கள் தான் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த நேர்காணலிலே மிக காட்டமாகவும் நடந்த உண்மைகளையும் மக்களுக்கு வெளிக்கொண்டு உங்கள் இருவருக்கும் உயிரோடை தமிழ் வானொலி சார்பாக எனது தமிழ் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.